கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு நல்லவர் தான். நம்ப மாட்டீங்க, காலையில பாடி ஆராதிச்சு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ற வரைக்கும் கரண்ட் இருந்தது. நான் மைக் எடுக்கிறப்ப கரெக்டா கரண்ட் போச்சு. நான் இன்னொன்னு சொல்லுவேன், நான் போற இடத்துல இதெல்லாம் நடக்கலன்னா தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா தங்கச்சி? புரியுதா பிரதர்? ஆமீன். நான் போற இடத்துல இப்படி ஏதாவது நடக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும். ஆமீன். கர்த்தர் நம்மோடு இருக்கு. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற எங்க அம்மாவுக்கு நான் பேசுறேன் கேக்குதா ஐயா? கேக்குதா ஐயா? ஆமீன். கர்த்தர் பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமா, ஆண்டவர்கிட்ட 2 செய்தி இருதயத்துல இருந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? 2 செய்தி. ஆமா, அது ஒரு பெரிய மனபாரம். ஐயாவை கேட்டா சொல்லுவாங்க, ஊழியர் செய்யறவங்களை கேட்டா சொல்லுவாங்க. ஆமா, நம்ம இருதயத்துக்கு பிடிச்சதெல்லாம், நம்ம இருதயத்துக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. இப்ப நம்மளாம் சொல்றோம்ல, எனக்கு அவனை பிடிச்சிட்டு நீ அவனை கட்டி வையிலன்னா செத்துருவான்றோம்ல, அப்படிலாம் செய்தி கொடுக்க முடியாது. எப்படி தலைவர? அப்படிலாம் என்ன பண்ண முடியாது. நான் வந்தோடைய பாவம் வைக்கிறேன்னு கேக்குறியா? ஆமா, அவர் என்ன பேசுறாரோ அதுதான் பேச முடியும். அம்மே அக்கா ஸ்லோ மோஷன்ல தலையாடுறாங்க. என் புருஷன் இப்படி இருந்திருந்தா இவ்வளவு நேரம் அமெரிக்கா அதிபராக இருப்பாருன்றீங்க. சோத்ரம். கர்த்தர் அந்த நான் உள்ள வந்த பிறகு நீங்க பாடுனீங்கல்ல, அந்த வரியை வச்சு எனக்கு உறுதிப்படுத்தினார். எப்பயுமே அப்படி என்ன நான் தன்னிச்சையா சார்ந்து நான் ஓடுறது இல்லை. அப்படி ஓடினா சீக்கிரமா விழுந்துருமா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? வந்துடுச்சு போல. தோத்துரும். என்ன சொன்னால அது போவும் வரும், போவும் வரும். நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரத்துல ஏசி நம்பர் ஆன் ஆயிடுச்சு. பத்தியா எல்லாம் ஒரே பணமா 24 ஓடுது. கர்த்தருக்கு சோதனை. ஒரு மனதை சர்ச்சு ஏசிக்கிட்டு தான் கத்துக்கணும் போல. ஒரு மாதிரி பாக்குறீங்க இல்லையா? பாருங்க, எல்லாம் நம்மளும் தான் ஒண்ணு பாருங்க. கரெக்டா எல்லாம் ஒரே மாதிரியே ஓடுது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த நாள்லயும் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துவார். அல்லேலூயா. இருதயங்களை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமா, ஆண்டவர் கடினமா தான் பேசுவாரு. ஆனா நமக்கான ஆசீர்வாதம் பொக்கிஷம் உள்ள. பலாப்பழம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஜாக் ஃப்ரூட் பார்த்திருக்கீங்களா? பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்காதாமா? சுகர் ஏதாவது தெரியுதா? எல்லாருக்குமே பலாப்பழம் பிடிக்கும். அதை நம்ம சாப்பிடணும்னா வெளியே கடினமா தான் இருக்கும். உரிக்கணும், பொழக்கணும், கஷ்டப்பட்டு கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகி கத்தியில தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி போராடி தான் வெளியே எடுத்து சாப்பிடணும். இன்னைக்கு கேட்க போற வார்த்தையும் பலாப்பழத்தை போல வெளியே கடினமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய அவ்வளவு சுவையாய் மாத்துகிற வார்த்தையை பேசுவோம். இந்த ஃபேனை கூட நிறுத்திடலாங்க. ஆமா, கர்த்தர் இடைப்படுவார். நாம எடுத்துக்கொள்வோம் லூக்காவின் சுவிசேஷம். மன்னிக்கணும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம். பக்கம் சொல்லணுமா? பக்கம் பழைய ஏற்பாடு தானமா? சொல்லுமா? இத பாருங்க, பைபிளே திறக்காம உட்காந்துருக்கான். பரலோகத்துக்கு போவான்னு நினைக்கிறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு நீங்க போயிடுவீங்க. இவங்க என்ன பண்றது? ரொம்ப குத்து மதிப்பா பழைய ஏற்பாடை திறந்து வச்சுக்கல. 106. தம்பி, இங்கிலீஷ் பைபிள்ல லூக் சாப்டர் 15 எடுப்பா. பொறுமையா நடு. உனக்காக தான் நான் வந்திருக்கேன். புரியுதா? மிஞ்சி பாஸ் ஆகி போறவங்களுக்காக நான் வரல. அவங்களாம் ஆல்ரெடி பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு மாமியாரா? மாமியார் பரலோகத்துக்கு போனா முதல்ல ஆமீன் போட்டுருவேன். தோத்தம் என்னையா அனுபவமா பேசுறான் தப்பி. 36 தானே ஆகுது. ஆனா அனுபவம் எப்படியோ உருண்டு பரண்டு எதையோ ஆண்டு கத்து கொடுத்திருக்காரு.
உதவி பண்ணுமா தங்கச்சி? ஆமா. லூக்கா 15 106 பக்கம் எடுக்கண்ண எடுங்க. பாத்தீங்களாமா இன்னும் உட்காந்து தடவுது. நீங்க படிச்சு முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இதுலாம் என்ன பைபிளை திறக்க மாட்டாங்க. சும்மாவே ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பி பைபிள் புக்கும் கிடையாது, ஒன்னத்தையும் எடுத்துன்னு போகாம எப்படி என்ன எழுதுறோன்னே தெரியாம 40 பக்கத்தை எழுதி வச்சுட்டு பாஸ் ஆன அந்த கூட்டமா இருக்கிறோம் நம்ம. இதுல புரியுது? சரி உள்ள போயிருங்க. ஆமா தோத்திரம் எடுத்தீங்களா? என்ன நீ என்ன இன்னும் தேடின்னு இருக்க கண்ணு? நல்லா கை தட்டிலாம் பாட்டு பாடுற, பைபிளை திறக்க சொன்னா உருட்டின்னு இருக்கிற நீ. கிச்சன்ல போந்த பெச்சாவி மாதிரி அவளுக்கு அம்மா உதவி பண்ணா நீ அக்காவை தங்கச்சி அவளுக்கு இங்க பாருங்க உமா கோளாறு என்ன ஆத்தா? ஏன் அம்மா போனா நான் பைபிளே படிக்கலன்னு சொல்லக்கூடாது, நீங்க தான் படிக்க போறீங்க. அம்மா லூக்கா 15 எடுப்பா பாருங்க. பிள்ளைக்கு உதவி பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தலைவர் எடுத்தாச்சா? நமக்கு எதுக்கு பைபிள் எடுத்துருங்க? தோத்துறோம். பைபிள் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு அம்மா அம்மா இப்ப வாசிங்க லூக்கா 15:10 பாருங்கம்மா. 5 நிமிஷம் போராடிதான் பைபிளை திறக்க வச்சிருக்கு. நீ என்னம்மா அம்மா முடிச்சிடறம்மா. நீ ஒரு ஐயா வரை எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு, நைட்டு பிரேயர் தான் இன்னைக்கு நீங்க நடத்துங்கன்ட்டாரு. நீங்க துள்ளுறீங்க, அம்மா தான் வாசிக்கிறாங்க, அது ரொம்ப ஆகும். அதுக்கப்புறம் நீ வாசி அம்மா. நீங்க ஒரு 2 வருஷம் வாசிச்சுட்டு பாப்பா விட்டு கொடுத்துருங்கம்மா. அது போல மனம் மாட்டீங்க. அப்படியே என்னதான் பருத்து கோழி குஞ்ச பிடிக்கிற மாதிரி தான் வசனத்தை வாசிக்கிறதுல பாருங்க. நமக்கு எதுக்கத்த வப்பு எதுக்கு பைபிள் எடுத்துட்டு வரணும், பிள்ளைக்கு மேல போட்டுமா உட்காந்துமா என்னத்தான் தோத்திரம். அம்மா நான் வாசிக்க சொல்றப்போ வாசிங்க, நீங்க என்ன கவனிக்க சரிங்களா? ஆமா வாசிக்கலாமா? இப்போ வாசிங்க. அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக தேவனுடைய தூதர்கள் அதாவது பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல சொல்றது யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ராமன் சொல்லுங்க. ஆமாங்க இருக்கட்டும். புதுசாதான் யாருக்கு தொண்டை பாதுகாக்கப்படுது. ஆமா எது போலயாமா சொல்லுங்க, எது போல பிரதர்? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன தெரியுமா சொல்லித்தராரு? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும். என்ன உண்டாகுதான்? அப்படின்னா பரலோகத்துல உணர்வுகள் உண்டு. சொல்லுங்க பயங்கரமான ஒரு பரலோக ரகசியம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. வசனத்துல இருந்துக்கிறது எதுவோ அதை பிரிச்சு உங்க கையில கொடுத்து ஆமே. அப்படின்னா பரலோகத்துல சந்தோஷம் உண்டுனா நரகத்துல எப்படி சொல்றீங்க? நான் வாழ்ற வாழ்க்கையே நரகம் தான். காதலிச்சு இவனை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்ன, இன்னைக்கு வரைக்கும் ஒத்த கால அடிச்சு உடச்சு போட்டு ஒத்த காலிலே தான் நின்று இருக்கான்றீங்களா? இல்லையா? நரகத்துல அப்படின்னா என்ன இருக்கு? எப்படி சொல்றீங்க? வசனம் எங்க காரு சொல்லுங்க. இருக்கு பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்துறதுல அது அங்க இருக்கட்டும். இதே இதுல 4 சுவிசேஷத்துல சொல்றாரு, அத சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் ஏழை லாசருன்னு 2 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நான் நினைப்பூட்டுறேன், நான் கவனிக்க எடுக்க வேண்டாம். அதுல ஐஸ்வர்யவான் மரிச்சு லேட்டா மரிச்சு நல்லா சம்பூர்ணமா வாழ்ந்து ஒரு நாள் சாகுறாரு. நம்ம தெரியுதுங்க அண்ணனை கவனிக்கணும். நீங்க இல்ல உங்களுக்கு பின்னாடி என்ன கவனிக்கணும்னு சர்ச்சுக்கு வரும்போது முக்காடு போட்டுட்டோம். புதுசா வரீங்களா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அது பாருங்க ஆன்டி அக்கா எல்லாம் போட்டிருக்காங்களா? அங்க பக்கத்துல கூட பாருங்க. ஆமா யார் அவங்க? உனக்கு யாருன்னா அவங்க அக்கா போட்டிருக்காங்க. உனக்கு என்ன புதுசா வரையா என்ன? இன்னைக்கு மீட்டிங்ல புதுசா வச்சு. ஆமா சிஸ்டர் பாப்பா வந்து கொஞ்சம் பொறுமையா சொல்லிடுச்சு. அவர் லேர்ன் பண்ணிக்குவா. எடுத்தாலும் அடிச்சு மண்டேவா கூடாது. அதனால பொறுமையா அவங்களுக்கு சொல்லி ஆமா பிள்ளைகளும் நீங்களும் அதெல்லாம் ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுட்டோம். மண்டையில ஆண்டனா இருந்தாலும் அதெல்லாம் போடணும். சரியா? 2 ஆண்டனா இருக்குன்னு அது பிராக்டிஸ் பண்ணணும். சரியாம்மா? ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போனா ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, புரியுதாமா? நம்ம போற மாதிரி கிராப் டாப் போட்டுன்னு கிழிஞ்சு போன டயர் ஜீன்ஸ் பிச்சைக்கார ஜீன்ஸை போட்டு போனா உள்ள போடுவாங்களா? விட மாட்டாங்க. நீ வீட்டுல உங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்ன பூசிடணும். ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ண முடியாது.
அது போல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுங்கு. சரியா பிள்ளை? எனக்கு 2 பொன் பிள்ளை இருக்கிறனால நான் பொறுமையா சொல்றேன். சரியா? ஆமா. ஏழை லாசருவும் பணக்காரனும் இருக்கிறாரு. 2 பேரும் மறிக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க? செத்த பிறகு ஏழை லாசரு ஆபிரகாமின் மடியில அங்க இருக்கிற பரதீசன் இருக்கிறாரு. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பட்டுட்டு இருந்தாலும் அப்ப சொல்றாரு, அவனுடைய விரலை நினைச்சு அந்த விரல்ல ஒரு சொட்டு தண்ணியாவது என் நாவலை விட சொல்லுங்க. இல்லப்பா, உனக்கு இங்கேயும் ஒரு பெரிய பிளவு இருக்கு. என்ன இருக்கு? பெரிய பிளவு இருக்குது, தாண்டி வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே, அப்படின்னா என்னையாவது போக விடுங்க, நான் இங்க வேதனைப்படுகிறேன். என்ன படுகிறேன்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பரலோகம்ன்றது ஏதோ ரோபோட்டிக்கான ஏதோ ஒரு காரியம் இல்ல. மெய்யாகவே இன்பம் துன்பங்கள் எல்லாம், அதாவது இன்பம்ன்றது பரலோகத்துல இருக்கும், துன்பம் மட்டுமே நரகத்துல இருக்கும், பாதாளத்துல இருக்கும். ஆமே. நான் இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்க வரல, ஜஸ்ட் அது ஒரு தொட்டுட்டு டச் பண்ணிட்டு போ. இன்னைக்கு நம்ம பூமியில இந்த நாட்கள்ல துன்பத்தின் வழியா போலாம், ஆனா துன்பத்திலே நம்ம மறிக்க போறதில்ல, ஒரு நாள் மாறும். சொல்லுங்க. ஆனா உங்க பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே நீங்க இருந்து மறிக்க போறதில்ல, நம்ம மனம் திரும்பி சீர்படுத்திட்டோம்னா நிச்சயமா ஒரு நாள் மாறும். ஆமீன் சொல்லுவீங்க. தவறுகிறது மனிதர்களா இருக்கிறவங்களுடைய இயல்பு. ஆனா தவறினவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்பி வர்றப்ப தூக்கி எடுத்து ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய இயல்பு. அங்க ஒரே ஒரு இடம் தான் முக்கியமானது, மனம் திரும்பும். சொல்லுங்க. மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்ம குழப்படி பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கும் போது கர்த்தர் நம்ம குழப்படி பண்ணதெல்லாம் சீர்படுத்துவோம். அப்படின்னா என்னுடைய லவ் இப்பதானே டிசம்பர்ல பிரேக்கப் ஆச்சு, கர்த்தர் அதை சீர்படுத்துவார்னா அது ஒரு பெரிய குழப்படின்றதுனாலதான் ஆண்டவர் அதை ஒழிச்சார். ஆன்லைன் வரல உண்மையில அது இருக்கிறதுல மோசமான குழப்படின்றதுனாலதான் நம்மளை காப்பாத்தி விட்டேன். நம்ம என்ன சொல்றோம், எனக்கு வாழவே பிடிக்கல, அவ வந்தானா அதுக்கப்புறம் நீ வாழவே மாட்டேன், எப்பயாவது பிடிக்கலன்றோம் அவனுக்காக. ஆனா அவன் வந்து விட்டான் வச்சுக்க, அதுக்கப்புறம் எப்படா கயிறா பாட்டுலா விஷமானு எதை நீ சூஸ் பண்ணலான்னு சூஸ் த பெஸ்ட் டெத் வேன்ட்டு அதை தேடிங்க. அத நான் சொல்லல, கர்த்தர் சொல்றது உண்மையாய் மெய்யாய் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் அத்தியாவசியமோ அவைகள் முறியடிக்கப்பட்டதால கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இத நம்ம வச்சுக்கோங்க. கர்த்தர் பரலோகத்தை நம்ம சந்தோஷப்படுத்துறோமான்னு இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல என்ன உண்டாகுதான்? பாவியில பிரதான பாவி நான் தான். நான் சரிங்களா? நீங்க எல்லாம் ஏத்துப்ப நான் தான். ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும், புரியுதுங்களா? நான் தான் இந்த அறையிலே பெரிய பாவியாருன்னா நான் தான் சொல்றேன். ஐயாவை கேட்டா ஐயா அவரு தான், பாப்பாவை கேட்டா பாப்பா நீ நம்ம ஒடுங்கி போய் வாங்க. அப்ப இந்த கீபோர்டு தான் முன்னாடி இடாமா, ஏமா அது பாவம் புள்ள பாரு பரிதாபமா உட்காந்துருக்கா. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்துல இடம் நிறைய தான் இருக்கு. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்ம குறுகி போயிரு. இல்ல, நீ நவுத்த வேண்டியதை நவுத்துனா உனக்கு விசாலம் வந்துடும். பாத்தீங்களா எப்படிதான் வருது பாத்தீங்களா வெளிப்பாடு. நம்ம தான் போய் ஒடுங்கி போய் கொஞ்சம் தள்ளு, அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தள்ளு, கொஞ்சம் சேர ஃப்ரீயா போட்டு உட்காருமா. இன்னும் பாவமா உட்கார்ந்துருக்கு. நான் தோத்து எங்க விட்டேன். மனம் திரும்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் உங்களை என்னையும் அப்பப்ப மகிழ்விக்கிற. நீங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஜெப வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்களே, ஏசப்பா என்ன நல்லாவே பாத்துக்கல, என் வாழ்க்கை பூரா ஒரே கண்ணீரு, என்னை ஏசப்பா அழ வச்சுக்கினே இருக்காருன்னு யாரோ சொல்லுவீங்க? அமைதியான இருக்காதீங்க. அமைதியா இருந்தீங்கன்னா ஒருவேளை நம்ம 7 நிமிஷத்துக்கு வர்றவங்க எல்லாம் ஒரே கண்ணீரும் கம்பளமா இருக்காங்கன்னு நினைச்சுக்குவாங்க. இல்ல, கர்த்தர் நம்மள மகிழ்விக்கிறார். நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை வருமானம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தார் சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வுதான். இன்னைக்கு அதை நம்ம பெருசா செரிஷ் பண்றதே இல்ல, ஒரு போற்றுகிறதே இல்ல, அதை மேன்மையா நினைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு எப்ப தெரியுமா ஆரோக்கியத்தினோட அருமை தெரியும்? ஹாஸ்பிட்டல் பெட்ல போய் படுகிறப்பதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கிறது ஆசீர்வாதமா நமக்கு தெரியாது. இது எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ்வித்த ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிறாரு,
உங்க மூலியமா என் மூலியமா முதல்ல நீங்களும் நானும் மனம் திரும்பும் போது பரலோகத்துக்கு சந்தோஷம். அடுத்து நம்மை கொண்டு ஆண்டவர் மற்றவர்களை மனம் திரும்ப வைக்கிறது அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு நான் அப்படி பாருங்க, இது ரெண்டத்துல கேட்டகரியில நான் இல்லைன்னா செத்துணும் ஆண்டவர் இருந்தா எனக்காக ஜெபிக்க மோச்சிக்காதீங்க. நான் எனக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக இல்லை. ஒன்னே நான் மனம் திரும்பி ஆண்டரை மகிழ்விக்கணும். மனம் திரும்பினா மற்றவர்கள் ஆண்டர்களை கொண்டு வந்து மகிழ்விக்கணும். இல்லைன்னா புண்ணியம் இல்லாத வாழ்க்கை எனக்கு அது வேணாம் தான் நான் ஜெபிக்கிறேன். எனக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜபத்தை நான் சொல்லிடணும்ல. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நானும் பிறந்தேன், நானும் வாழ்ந்தேன், வீட்டை கட்டினேன், புள்ளக்குட்டிய பெத்தேன், நல்லா சம்பாதிச்சேன், நல்லா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சேன், வாழ்ந்துட்டு சாவறதுக்கு ஐஸ்வர்யவானுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இன்னைக்கு நம்மள பலவீனப்பட்ட ஆவிக்குரிய பகுதிகளை பலப்படுத்துகிறான். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட வைக்கிற ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம் என்னன்னா, நீ மனம் திரும்பும் போது தம்பி ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமென். பாருங்களேன், பீடி, சிகரெட்டு, கஞ்சா, போதை, மாவா, புள்ளிப்பு இதெல்லாம் வச்சு விபச்சாரம், வேசித்தனம், சண்டை, சச்சரவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம வீட்டுல துக்கப்படுவோம். அதுவே நம்ம மனம் திரும்பிட்டா அந்த அம்மாவுக்கோ, அந்த அப்பாவுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, பெற்றோருக்கோ அவ்வளவு சந்தோஷம். நமக்கே எப்படி இருக்கிற பரலோகம் பாருங்க, தூதர்கள் முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு நான் யாரை மகிழ்விக்க விரும்புறேன் சொல்றோம். நீங்க நம்ம சொல்றோம் உண்மைதான், நம்ம விருப்பமும் அதுதான். ஆனா உண்மையான ஆண்டவரையும் பரலோக ராஜ்யத்தையும் அங்க இருக்க தூதர்களையும் ஒரே கொண்டாட்டத்துக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போறது எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? நான் மனம் திரும்பும் போது, என்னை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை மனம் திரும்ப செய்யும் போதுதான் பரலோகம் சந்தோஷம். ஆமே. மற்றது எல்லாமே அதற்கு பின்னாடி தள்ளி வச்சு பார்க்க வேண்டிய காரியம். எனக்கு வீடு கொடுக்கும் போது தூதர்களுக்கு சந்தோஷமான இல்ல. எனக்கு திருமணம் பண்ணி வைக்கும் போது, பிள்ளைகளை கொடுக்கும் போது தங்கம், நகை, வெள்ளி, பவுனு, காரு இதெல்லாம் கொடுக்கறப்ப பரலோகத்துக்கு சந்தோஷம் இல்ல. என் இருதயம் என்ன மகிழும், எனக்கு பயன்படும். ஆனா பரலோகம் உண்மையாவே சந்தோஷப்படுதுன்னா, நான் ஒரு தப்பான பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்துக்கு சந்தோஷம், பரலோக தெய்வத்துக்கு சந்தோஷம். உண்மையா பாருங்களேன், எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல பயங்கரமா சண்டை வரும் எனக்கு என் மனைவி. அதுல முதல் சண்டையே கல்யாணம் ஆன அடுத்த நாள் வந்து சண்டைன்றதை விட எப்படி சொல்றேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். சண்டைனா அவ பேச, நான் பேச, அப்படியே அவளே என்ன அவனே என்ன, அப்படி இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிரச்சனை என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். கல்யாணம் ஆன அடுத்த நாள் நமக்கு ஒரு இடத்துல உக்காராது, கால் நிக்க, கால் கட்டி போட்ட மாதிரிலாம் என்ன வாழ வைக்க. அடுத்த நாள் முடிஞ்சோடனே எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறேன். அங்க இருந்து விழுப்புரத்துக்கு ஒரு மால் இருக்கு, கலெக்ஷன் ஒரு மால். அந்த மாலுக்கு நானே என் மனைவி போறோம். சாயந்தரம் வாடி ஏறி உக்காரு, திரும்பி பார்த்தா காதுல மஃப்ளரு, முகத்துல மாஸ்க், ஒரு குட்டி குழந்தை, 2 வயசு குழந்தை எப்படி குத்தி கூட்டு போவீங்களோ அப்படி ரெடி ஆயிடுவா. என்ன இது இப்படி வந்திருக்கிற? இல்லங்க, காதுல காத்து பட்டா எனக்கு தலைவலி. என்ன சொல்றேன், 2 வயசு குழந்தை நிலைமைதான் என் மனைவிக்கு. அவ சரீர அமைப்பு அப்படி, நோயாளி எல்லாம் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். செரிவாயஸ்தர் போலட்டு போயிட்டு மால்ல எக்ஸ்கலேட்டர் மேல ஏறுது. சரி ஏறலாம் வான்றேன், எங்கடா மாலை காணும்னு திரும்பி பார்த்தா படிக்கட்டுக்கிட்டு இருந்தது. நீ வா எஸ்தர், நமக்கு அப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல நம்ம எப்படி இருப்போம், நம்ம கதையை கேட்டா சொல்லவே தேவை. சூரன் நாம தான், மீராதி மீர நாம தான், ஹீரோ நாம தான். ஆமா பாருங்க, 33 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவ்வளவு ஆட்டம், அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன், புரியுதுங்களா? அப்படி இருந்தப்ப நீ வா எஸ்தர், நான் ஒண்ணு தாங்குவேன். அப்ப பாருங்க 40 கிலோ, இப்ப 80 கிலோ தோத்துறான். அப்ப தூக்கிட்டான், இப்ப என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சோத்திரம் என்ன எங்க வர அப்படி உங்க எல்லாம் குடுத்தோடனே பாருங்க, இடம் கொண்டு பெருகுவாயின்ற மாதிரி. உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தப்ப கூட பாருங்க, செவுத்துல இருக்கிற பள்ளி மேல ஓடு இருப்பாங்க. ஆமா தானே அம்மா, அக்கா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனப்ப நம்ம ஆல்பத்தை பார்த்தா தெரியும், நம்ம அம்மா நீயா இது, யார் இது ஒடுங்கி போய் கிடக்குதுன்ற மாதிரி. ஆமா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன்ற மாதிரி நல்லா வலப்புறம் இடப்புறம் எல்லாம் பெருக்க செய்யறதா எங்க வேலை. ஆமா, அப்ப 40 கிலோ தான். ஏறு, நீ விழுந்தாலும் நான் உன்னை தாங்கிக்குவேன். அப்படியே ரொம்ப அப்படியே புஜபலத்தோட எல்லாம் காட்டணுன்றப்ப நான் வரல, நீங்க இங்க வாங்க. எப்படி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேம்மா? நான் சொல்றேன் நீ இங்க வா, நான் உன்னை கூட்டுன்னு போறேன். அவ சொல்றேன் நீங்க இங்க வாங்க, நான் உங்களை கூட்டுன்னு போறேன், உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன்.
நமக்கு பிரியாணினா கொஞ்சம் மனசு என்ன ஆயிடும், மெதுவாயிடும். ஆமா, நல்லா அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. விஷயத்துக்கு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்ல சொல்ல அங்க வாட்ச்மேன் அந்த அண்ணன் நின்னுட்டு இருந்தாரு. ஏன்னா யாராவது விழுந்தாங்கன்னா அவங்கதான் பிடிக்கிறதுக்கு நிறுத்துறது. அப்ப சொன்னாரு, அவன் நெத்தியில பொட்டும் இல்ல, தாலியும் இல்ல, மெட்டியும் இல்ல, எதுவும் இல்ல, ஜுவல்லும் போட மாட்டான். அப்ப அவர் என்ன நினைச்சுக்கினாரு, நான் யாரையும் லபரை தள்ளின்னு வந்திருக்கிறேன்னு அவர் நினைச்சுக்கினேன். அப்பா போப்பா இந்த பக்கம், அந்த பொண்ணுதான் கூப்பிடுதல, அப்ப போடு. நான் யாரையா ஊழியக்காரன் மனைவியை கூட்டிட்டு போறேன். என் மனைவி இப்ப எனக்கு என்னத்தை உண்டு பண்ணிருக்கா? அனுபவமா எத்தனை சண்டை பார்த்திருப்பேன்றீங்களா? என்ன நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த நேரத்துல என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு, என்னுடைய இருதயத்துல வேதனைப்பட்டு, என்னுடைய இருதயத்துல என்ன தெரியுமா என்ன இந்த ஒரு விஷயத்துல கூட சந்தோஷப்படுத்தல, எனக்கு கீழ்ப்படியல. ஆண்டவரே, இவதான் நீங்க எனக்கு கொடுத்த மனைவியா? எப்படி? கர்த்தர் தான் சொல்லி அடையாளங்களினால பெரியோரால நிச்சயிக்கப்பட்டு, இந்த பத்திரிகையில பொய்யா எழுத வைப்போம் பாருங்க பாஸ்டர். அப்படி இல்ல, எல்லா கல்யாணமும் அப்படி இல்ல. ஒரு சில கல்யாணம் இவரா பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவங்களா பிக்ஸ் பண்ணிட்டு இது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஊழியர்களால் நடக்குது. ஊழியர்களால் உன் விருப்பத்துக்கு நடக்குது, அது கர்த்தர் சொல்லி நடக்கல. அப்படி எழுதுற மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரு ஒன்னே ஒன்றுதான் சொன்னாரு, பரலோகத்துக்கு இப்படி நம்ம எத்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரலோக தேவன் இதை செய்ய அதை செய்ய, என்ன நம்பு, என்ன பின்பற்றி வா, நான் உன்னை தாங்குறேன், நீதான் என் மனவாட்டி, உன்னை தப்புவிப்பேன், ஏந்துவேன், போஷிப்பேன், உன்னை அலங்கரிப்பேன், அழகுபடுத்துவேன், வளர்ப்பேன். எசேக்கியேல் 16 சொல்லப்பட்டபடி ஒரு உப்பினால சுத்திகரிக்கப்படாம, நீரினால் முழுக்காட்டப்படாம, நிர்வாணியாய் கடந்த நம்மள வஸ்திரத்தால மூடி அழகுபடுத்தி, உன் மெல்லிய மாவுகளையும் நல்ல அருமையான உச்சிதங்களை கொடுத்து அழகுபடுத்தி வளர்த்தாரு. அவருக்கு நீங்கள் நான் கொடுக்கிற சந்தோஷம். அதை முடித்தவன் உன் கதை என்ன ஆச்சுன்னு ஒரு சிலர் கேட்கறது. எத்தனை சபையில ஏறி இறங்குற, அதுவும் உங்க சைடு லேடிஸ் சைடு எல்லாம் தெரியாது. அப்புறம் என்னதான் ஆச்சு? அதே சீரியல் புத்தி இல்லையா? பிக் பாஸா ஒண்ணு விட்டா ஒண்ணு சம்படிக்கிறாங்க. அதுவும் இல்லையா? குப்பை துப்ப மாட்டியா? போட உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா தெரியும். ஒண்ணும் இல்ல, கோமா வந்து என் கைய புடிச்சு நடந்தான், கைய உதறி விட்டு. அப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, என் மனைவி என் பேர் சொல்லி கூப்பிடணும். பிஸ்லி வாங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை. எப்படிங்கள? ஆமா, உனக்கு அருகதையே இல்லைன்னு விரல புடிச்சுட்டு பிரியாணி வாங்கி தரேன். நீங்க வாங்கி தர பிரியாணி பதில் நான் மண்ணத்தின் பயங்கர டயலாக். ஒரே ஷூட்டிங் தான் பாருங்க. ஏசி போட்டு மூக்கு வேக்குது, ஆச்சு மூச்சுன்னு பேசின்னு வரேன். கொஞ்ச நேரம் முதல்ல தள்ளுறேன், கொஞ்ச நேரத்துல ஒரு நிசப்தம் விடுவாங்க. கேட்டது, உன் வாழ்க்கையில எத்தனை முறை மனவாளனாகி என்ன நீ எவ்வளவு துக்கப்படுத்திருக்க? நீ இன்னைக்கு உன் மனைவிய நீ இப்ப நடத்துற மாதிரியே நான் உன்னை என்னைக்காவது ஒரு நாள் நடத்தி இருக்கிறாள். அடுத்த நொடி என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் கைய விடுறோம், இறுக்கி புடி, நான் பிரியாணி வாங்கி தரேன், அங்க இருந்து கூட்டுன்னு போ. ஏன் சொல்றேன்னா, அப்பா நமக்கு ஒரு குறையுமே இல்லை, அவனுக்கு மகிழ்ச்சி. ஆனா நீங்களும் நானும்மா, நீ கத்துற துக்கத்தோடு உங்களை என்னைய பார்த்து கேட்கிற கேள்வி இல்ல. குழந்தைங்க பேசுதான், குழந்தைங்க பெரிய பெரிய எருமாடுகளுக்கே புரிய மாட்டேது. குழந்தைங்க அது குழந்தைய விட குழந்தை ஃப்ரீயா, குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். 4-5 வயசு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் குழந்தைங்க. கொஞ்சம் கொஞ்சமா சீர்படுத்தினா அது வந்து சரிங்களா? அதனால பிள்ளைங்க பேசுறது நீங்க அதுக்கு போறது என்ன கவனி, புரியுதுங்க? 6 அடிக்கு நிக்கிறாங்களா நல்லா, ஆமா என்ன கவனி, பிள்ளைய விட்டுருமா, வாயெல்லாம் கூடாது, அவ்வளவு அதுக்கு ஃப்ரீயா விட்டு. இன்னைக்கு கர்த்தர் முதல் காரியமா, இது செய்தியின் ஆழாங்க, இது நம்ம மேல ஆண்டவருக்கு இருக்கிற பாரத்தை தான் முதல்ல பகிர்ந்து செய்தியை சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. கர்த்தருடைய பாரம் உங்க மேல என் மேல ஒரு குறை. என்ன பண்ணப்போம்? நான் மாறி இருக்கிறேன்னா, நாம மாறி இருக்கிறோமா? கோபத்துக்கு மாறிட்டோமா? யோசிச்சு பாருங்க. உங்க மனைவியை நேசிக்கிறதுல கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு, உங்கள் மனைவியை கசந்து கொள்ளாமல் அன்பு கூறுங்கன்னாரு. சரி, மனம் என்ன தெரியுமா சொல்றோம்? முதல்ல உங்களை கீழ்ப்படிய சொல்லுங்க, நான் இதை செய்யறேன். முதல்ல மத்தவங்க நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க மத்தவங்களுக்கு செய்யுங்க. புரியுதுங்களா? அதான் இங்கிலீஷ்ல சொல்றது, do to others what you want others to do to you. இது டுட்டுன்ற மாதிரி இருக்கும். அதை இன்னும் புரியுமா சொல்றேன். மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ முதல்ல நீங்க அதை செய்யுங்க.
என் மாமியாரு நகோமியா மாறுற பிறகு நான் ரூத்தா இல்ல. நீங்க முதல்ல ரூத்தா இருங்க. நீங்க ரூத்தா இருங்க. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நடக்குமா பிரதர்? ஒரு சாட்சியோட நான் செய்தியின் ஆழத்துக்குள்ள போக விரும்புறேன். தென்காசியில ஒரு சகோதரி, அவங்க மாமியார் மண்ணள்ளி போட்டு செங்கல் எடுத்து அடிச்சு கொல்றதுக்கு போனாங்க, மாமியார் மருமகளை. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு சமீப நாட்களா சில மாதங்களா யூடியூப்ல போடுற ஒளிபரப்புற இந்த செய்தியெல்லாம் கேட்டு 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 மாமியார் மேல அன்பு கூற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாமியார் சாக கிடந்தப்ப, கேன்சர்ல சாக கிடந்தப்ப பிள்ளைங்க கூட கைவிட்டுட்டாங்க. ஆனா இந்த மருமக என் மாமியாருக்கான கடமை நான் செய்வேன்னு தூக்கிட்டு ஜிஹெச்ல போயிட்டு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு கீமோ கொடுத்து அவங்களை காப்பாத்தி வந்த பிறகு அந்த மாமியாருடைய வாயில இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இனி எனக்கு நீ தான் எல்லாமே, உன் தெய்வம் தான் என் தெய்வம், நீ தான் என் குடும்பம், நீ என்ன எந்த வழியில நடத்துறியோ ஒரு புள்ள போல நான் உன் பின்னாடி வரவான்னு ஒரு மாமியார் ரூத்தின் புத்தகத்துல ரூத்து சொன்னது போல இன்னைக்கு மாமியார் மருமகளை பார்த்து சொல்றேன். ஆனா நம்ம தானே நினைக்கிறோம் இது கூடாது, இது நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல, நீங்க அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, ஒரு நாள் நிச்சயமா சூழ்நிலை மாறும். நான் மறுபடியும் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க இதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ண கூடாது. அண்ணன் சொல்லிட்டாருல, நம்ம போன வருஷம் மனம் தளர்ந்துட்டோம், ப்ரொபோஸ் பண்ணி நம்ம மனசெல்லாம் தளர்ந்துட்டோம், இந்த வருஷத்துலயே இன்னும் அதிகமா அன்பா காட்டுவோம். நான் அந்த குப்பையை பத்தி பேசுறேன், நான் குடும்பத்தை பத்தி பேசுறேன். ஆமேன் சொல்லுங்க. நான் சபையை பத்தி பேசுறேன். கர்த்தருக்கு நம்ம செலுத்த வேண்டிய பங்களிப்பு என்ன? கர்த்தருக்கு நீங்களும் நானும் கொடுக்க வேண்டிய பங்களிப்பு என்ன ஆச்சு? தங்கச்சி, தம்பி, உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற? யோசிச்சு பாருங்க. இப்ப கார் விட வந்தேன், ஒரு 3 தம்பிங்க உட்காந்து செல்போன்ல கேம் விளையாடி இருந்தாங்க. ஒழுங்கா சீக்கிரம் வண்டியை நவுத்துறான்னு ஒரு அண்ணா அதட்டி அழகா வண்டியை நவுத்து விட்டு என் வண்டியை விட்ட. அவனும் உட்கார்ந்து இருக்கான் செல்போனோட கேங்கா, நம்மளும் உட்கார்ந்து. நான் அதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாய் மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை காட்டினா தானே பரலோகம் முதல்ல என்ன பார்த்து சந்தோஷப்படும். Am I the reason for happiness in heaven? என் வாழ்க்கை சந்தோஷப்படுத்துதா? ஏமா கோச்சிக்காதீங்க, கட்டுன புருஷனே உன்னால சந்தோஷமா இல்ல, உன்னை கொண்டு எப்படி பரலோக தேவன் சந்தோஷப்படுவாருக்கா? ஏமா ஆனா யோசிச்சு பாருங்க, உங்களை நம்பி வாழ்க்கப்பட்டு வந்த மனைவியே உங்களை குறித்து சந்தோஷமான சாட்சி சொல்ல முடியும்னா எப்படி பரலோகத்துல உங்களை என்னையும் கொண்டு மகிழ்ச்சி உண்டா? ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட கேக்குறது, கொஞ்சம் மாற விட்டு கொடுப்பாங்க. நான் மாறணும். நம்ம என்னென்ன பண்ணணும்? சபைக்குள்ள நம்ம எல்லாருமே தூதர்கள் தான், தேவ தூதர்கள் தான். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆராதிக்கிறதுல, பாடுறதுல, அப்படியே வர்ஷிப் பண்றப்ப கண்ணீர் விட்டு கதறதுல, துடிக்கிறதுல, கொள்றதுல, இது இல்ல நம்மளுடைய ஆராதனை. வீட்டுக்குள்ள போனோடனே புருஷன் பொஞ்சாதியும், புஞ்சாதி புருஷனையும், மாமியா மருமகளையும், மருமக மாமியாவும், பிள்ளைங்க பெற்றோரையும், பெற்றோர் பிள்ளைகளையும் ஒரு டிஸ்டர்ப் பண்றப்ப உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து வெளிப்படுது பாருங்க, அதுதான் ஆராதனை. இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஐயா, ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஐயா. நம்ம சபைகள் ஒரு காலத்துல கனியை போக்கஸ் பண்ணிச்சு, ஒரு காலத்துல குணத்தை போக்கஸ் பண்ணிச்சு, ஒரு காலத்துல வாலிபர்கள் அப்படி இருப்பான். நானும் அந்த காலத்துக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் 2007 தான் ஆண்டவர் என்ன தேடி வந்தாரு. நான் என்ன விட்டு குடிக்கிறதுக்கே 13 வருஷம் ஆகி போச்சு. நான் என் காலத்தை வீணடிச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் அந்த ஆதி பிதாக்களின் காலத்தை, அந்த காரியங்களை உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா அதனை 8 மணி நேரம் நடக்கும் ஐயா. அம்மா 8 மணி நேரமா? காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் வெறும் தண்ணி குடிச்சிட்டு பாடி தோத்திரம் பண்ணி ஊழியத்துல செய்திக்கு இதுதான் நேரம் இல்ல, மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிற ஐயாமார்களையும், உள்ள இருக்கிற ஐயாமார்களையும் அம்மாமார்களையும் கேள்வி. இன்னைக்குள்ள ஃபாஸ்ட் ஃபுட், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அந்த காலத்துக்குள்ள வந்ததுனால 40 நிமிஷம், 1 மணி நேரம். இன்னைக்கு பாடம் வேற எடுக்கிறாங்க பைபிள் காலேஜ்ல. சாவக்கேடு ஐயா. 40 நிமிஷத்துக்கு மேல கவனிக்க மாட்டான். அப்படின்னா 3 நாள் உட்கார வச்சு ஆண்டவர் பிரசங்கிச்சாரு. அவரு யாரு? பைத்தியக்காரன் ஆண்டவரு? இல்ல பவுல் ஒரு வாலிபர் அவெல்லாம் பிரசங்கம் பண்ணி அங்க இருந்து விழுந்து செத்தாரு, அவரை எழுப்பி விட்டாரு, அவரு பைத்தியக்காரனா? இன்னைக்கு நமக்கு திறனாய் கிடைச்சிட்டனால நம்மளால பரலோகத்துல மகிழ்விக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை உங்களால என்னால வாழ்ந்து ஆண்டவருக்கு பலியா செலுத்த முடியல. அந்நிய பாஷை இருக்கு, வரங்கள் இருக்கு, மீடியா இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. பாட்டு, ஆராதனை, இசை அப்படின்னு ஒண்ணும் இல்லையா. கை தட்டி ஆராதிப்பாங்க, அனல் பறக்கும். இன்னைக்கு வாலிபன் நெஞ்சு குடி செத்து போய் வந்துடுறான். இப்படின்னு கஞ்சா குடிச்சு இழுத்து நெஞ்சு கூடி செதஞ்சு போன மாதிரி இப்படியா. எனக்கு ஞாபகம் இருக்குயா, நம்ம பரலோகத்தை மகிழ்விக்கணும்னா சகோதரி, கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட
இன்னும் மனம் திரும்புகிற, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற அந்த அனுபவத்தை கேட்கிற. நீங்களும் நானும் மற்றவங்களை பாக்குறோம், இவன் மாறிட்டானா, அவன் மாறிட்டானா, எங்க அம்மா மாறிட்டாங்களா, புருஷன் மாறிட்டானா, கொஞ்சம் இல்ல நான் மாறேன். எப்பயுமே சொல்றேன், நான் மாறிட்டா எல்லாமே மாறும். அதுக்கு மத்தவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்றேன். சுட்டி காட்டணும், முதல்ல நான் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் பரலோகத்தை மகிழ்விக்கணும். I'm going to entertain the heaven. நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த போறேன். எதுல? நல்லா உட்காந்து ஜிங்கு வேர்த்து கொட்டி கலர் கலரா லைட்ட போட்டு கொட்டை அடிச்சா சந்தோஷப்பட்டோமா? வரும்போது பிரபு சாலமோனுடைய ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு வந்தேன், ஒரு 1.5 மணி நேரம். ஆமா, அது ஏதோ ஒரு இதுல சேனல்ல யாரோ ஒரு சிஸ்டர் இது பேசி போட்டிருந்தாங்க. எனக்கு கடைசியில ஒரு பேசுனதுல உடன்பாடு இல்லை. சினிமாக்குள்ள இருந்துகிட்டே நான் சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் வரைச்சு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆமா, நான் ஏன்னா என் வாழ்க்கையில அந்த சினிமா என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் அந்த விஷயத்துல நான் அவரோட உடன்படல. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் முத்தா பேசுறேன். முத்தா அவ்வளவு வசனங்களை எடுத்து சொல்றேன். அந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருந்தா இந்த கலர் லைட், இந்த புகை, டான்ஸ் எல்லாம் பெருசா தெரியாது. தான் சிறுகவும் கர்த்தர் பெருகவும் என்ன சொல்லுவாங்க? சினிமாக்காரன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இப்ப ஃப்ரீடம் நடக்குது தானே இன்னைக்கு சென்னையில. இன்னைக்கு இருக்கு தானே, இன்னையோட முடியுதுன்னு. ஆமா, அதுல பரலோகம் மகிழாது. வாலிபர்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் பரலோகம் மகிழாது. நீங்க 5 ஆத்மா அப்படி பரலோகம் எங்கேயுமே டிசைன் பண்ணல. டான்ஸ் ஆடி கலர் லைட்டா போட்டிலாம். அங்க வர்ற வாலிபனுக்கு எழும்பி நின்னு பேதுரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஸ்தேவான் எழும்பி ஆலோசனை சங்கத்துல தான் ஜீவனை பணைய வச்சு பிரசங்கம் பண்றாரு. அவர் சாவலதான் ஒரு பவுலே ரட்சிக்கப்படுறாரு. இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்ல தங்கச்சி, தம்பி. நான் இன்னைக்கு சொல்றேன், ஏதோ பின் பாயிண்ட் பண்ணி யாரையும் இல்ல. பரலோகம் எதை பார்த்து சந்தோஷப்படுன்றதே மறந்துட்டோம். நம்ம far away from the revival, from the church. நம்ம ஆலயத்தை விட்டு, எழுப்புதலை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம ஒரு டிசைன்ல போயிட்டு, ஏதோ ஒரு பெண்குயின் எதை நோக்கிய போச்சாம் பாருங்க, ரொம்ப ஃபேமஸா போயிடும். அது போல ரொம்ப தூரம் போயிட்டோம். நம்ம நினைச்சுக்கிட்டோம் அது தனித்துவம். இல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற எழுப்புதலின் பிளான் அது வித்தியாசமானது. சிஸ்டர், நீங்க மாறினால யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, பரலோகம் சந்தோஷப்படுங்க. அதுல மனசுல பதியுங்க. என் புருஷனுக்காக மாறுறேன், என் பஞ்சாதிக்காக மாறுறப்ப ஒரு அம்மா திருச்சியில இருந்து கால் பண்ணிருந்தாங்க. வேதனையா இருக்கு, கண்ணீர். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இது நான் ஹோம் நர்சிங் பண்ணுவேன், உங்களுக்கு 2 பொன் குழந்தை இருக்குதே, நான் உங்க பொன் குழந்தைங்க கையில நான் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுதான் கொடுக்குறோம். ஏமா என்கிட்ட நான் உங்ககிட்ட தான் கொடுக்க மாட்டேன். உரிமையா பேசுறாங்க அந்த அம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் பாண்டிச்சேரி வருவேன், என் பஞ்சாதி வளவனூர்ல விழுப்புரத்துல இருக்காரு, அங்க இருந்து 1/2 மணி நேரம், பரவாயில்ல, நான் பஸ் ஏறி கூட போறேன், நான் அடுத்த மாசம் வரும்போது எனக்கு நீங்க சொல்ல குழந்தை மாதிரி சொன்னோம். சரிம்மா, உங்க பிரச்சனை என்னமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பையனுக்கு 25 வயசு ஆகுது, படிக்க வச்சோம். இப்ப படிக்க போன இடத்துல 6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். எங்களுக்கே தெரியல ஐயான்ட்டு அழுகுறான். சரிம்மா, அழுது முடிங்க, பேசுங்கன்னா அவங்க காலிலே இருந்தேன். அழுது முடிச்சிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த பிள்ளை இந்த பிள்ளை நான் அவ்வளவுதான் கட்டுவேன்றான். டிசம்பர் 31 வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் புருஷன் வேற ஹார்ட் பேஷண்ட். எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போயிடுச்சு, நான் சொல்றதே கேட்கமா. எப்படி யாருடைய சந்தோஷம்? அதுல அந்த பையன் சொன்ன வார்த்தையா, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவேன். அவன் சொன்ன வார்த்தையா, யாரோ ஒரு பாஸ்டரை கூட்டு ஒரு 100 பேர் வர வச்சு ரிசப்ஷன் நடத்திக்குவோம். நான் கேட்டேன், நாங்க பிச்சைக்கார பயிர்களான்னு கேட்டாங்க. எப்படியா தம்பி, இது பரலோகம் இல்ல, இது பரலோகம் மகிழ்றது இல்லையா தங்கச்சி, இது கிடையாது. செல்ஃப் டினையல். என்ன மறுக்கிறது, என்ன வெறுக்கிறது, எனக்கு நியமித்த சிலுவையை சுமக்கிறது தான் பரலோக மகிழும். நான் விட்டு கொடுங்க. என் மன கசப்பு இருக்குல்லம்மா, குடும்பத்துல ஏதோ ஒரு உறவு மேல மன கசப்பு இருக்கும். அந்த கசப்பு நம்மளால விட முடியாது. ஒண்ணும் இல்ல, எவனோ ஒருத்தவன் ஸ்டீவன் குமாரோ எவனோ ஒருத்தவன் இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டு கிழிக்கிறான். ட்ரோல் வீடியோல கவுண்டர் பண்ணி வராப்புல யாரோ வராங்க. கடுப்பாய் கமெண்ட் போட்ட, மகனே உன்னை ஆண்டவர் பொழக்க போற, மனம் திரும்பிடுன்ற. ஆண்டவர் சொல்ற டெலிட் பண்ணுன்ற. முடியல பிரதர், ஈகோ இடிக்குது, கோபம் பழைய சுபாவம் வருது. அவனை சிக்கனானா அவனை நல்லா விட்டு உரின்னு உரிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற அதை டெலிட் பண்ணுன்ற. இதெல்லாம் யுத்தம் பண்ற விதம் டெலிட் பண்ணுன்ற. நீ பேச உன்னை பழைய வாழ்க்கைக்குள்ளதான் எடுத்துட்டு போவான். நீ அவன் கூட பேசாத, மூடனுக்கு பதில் கொடுக்காத, நீ டெலிட் பண்ணி நான் பேசுவேன்ற.
கஷ்டமா இருக்குமா பிரதர்? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன ட்ரோல் பண்றான், என் கண்ணு முன்னாடி பாக்குறேன், எனக்குள்ள பத்திக்கிட்டு வருது. ஆனா ஆண்டவர் சொல்ற செல்ஃப் டினையர். நியாயமா வர்ற கோபத்தை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கல. நீ அதை டெலீட் பண்ணினாரு. நான் போட்ட கமெண்ட்டை என் கையாலே டெலீட் பண்ணி அவனை பிளாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஏன் சொல்றேன், சின்ன சின்ன விஷயம் நான் விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்துக்கு சந்தோஷம். நம்ம கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்காக ஒரு ராஜ்யம், God is preparing us a mansion. நமக்காக ஒரு தங்கும் இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். நான் போய் என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நீங்களும் நானும் தங்கி இருக்கிறதுக்கு நான் ஆயத்தம் பண்றேன். உங்களுக்கு அதை பத்தி யோசனை, பரலோக சிந்தை, அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம அதை குறிச்சு அதனுடைய வெல்விஷரா மாறுவோம். அதை குறித்த நல விரும்பிகளா மாறும். கொஞ்சம் உண்மையா சொல்றேன், நீங்க கடினமா போராடுறீங்க, உங்க குடும்பத்துக்காக பிரயாசம் எடுக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் உங்க தலைகளை நிமிர்த்தி பரலோக தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்க. பரலோகத்தின் சந்தோஷம் அக்கா, நீங்க ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுங்க. உங்களுடைய என்னுடைய துர்க்குணத்தை புதைக்கும் போது, சிலுவையில் அடிக்கும் போது அவனால விட முடியும். அதுல ஒருத்தன் சொல்றான்னா, 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்தா பார்த்தேன், அதுல காதலிப்பவருக்கு தயவு செய்து இந்த செய்தியை கேட்க வேணாம், ஒரு நாள் செய்தியை கொடுத்து குழந்தை வச்சிருப்பேன். நம்ம சாதாரணமா டைட்டில் போட்டா எவனும் பார்க்க மாட்டான், முதற்கமா ஏதாவது ஒண்ணு போட்டாதான் பாக்குறான். அப்படியாவது பார்த்து தொலைங்களான்னு போட்டேன். அந்த செய்தியை அனுப்பி விட்டு அவனுங்களை என்கிட்ட பேச சொல்லுங்கன்ற அவனுக்கு சொல்றான்னா, பிரிஸ்லி பிரதர் தானே, பிரிஸ்லி வனத்ராஜ் பிரதர் தான், வனத்ராஜ்ன்றது எங்க அப்பா பேர். அவரு தானே, அவரு எல்லாத்தையும் ஆண்டாரு, அனுபவிச்சாரு. அவரும் வந்த மாதிரியே நாங்களும் ஒரு நாள் வந்துரும். எப்படி நானும் அனுபவிச்சேனா, நான் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நான் ஒரு மாதிரி எப்படி சொல்றேன், காட்டுத்தரமான தான் ஒரு மாதிரி தான் பேசுவேன். நான் கேட்டேன், அம்மா அறியாமையில பழத்தை தின்னாரு, இப்போ இவனுங்கிட்ட நான் தின்னது மலண்டா, இதை பண்ணாதீங்கடா, தின்னாதீங்கடான்ற. இல்ல அவரு தின்னது டேஸ்டா இருந்தது போல, நானும் கொஞ்சம் குழைச்சி சாப்பிட்டு வரேன்னா அந்த புத்தி கட்டணும்ல, அறிவு இல்லையா? நான் சொன்னேன் அவங்க கிட்ட சொல்லுங்க. அதனாலதான் தலை சொன்னேன், கொஞ்சம் கோச்சிக்காத. நான் கொஞ்சம் கடினமா தான் பேசுவேன். ஏன்னா காட்டுல இருந்து கூப்பிடுறேன், வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தத்தை கொண்டு வந்தா அப்படிதான் கோச்சிக்காதீங்க. எங்க ஐயா பொழைய விட நீ பொழத்துட்டேன்றீங்களா? பொழத்துறான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு புரியல, அவன் சந்தோஷத்துக்கு எதை வேணாலும் திம்பன்றான். அதுதான் மேன்மை நினைக்கிறான். பிள்ளைங்களா, நீ கவனிச்சு பாரு, ஒரு உடை நீ இன்னைக்கு உடுத்துற, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற தம்பி, நீ நானும் தேவ ஆலயம். அந்த உடை உடுத்துறதுனால தெய்வம் அதுல மகிமைப்படுறாரு. எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி நினைவு பேர் யோசிக்கிறியாமா? யோசிச்சு பாருங்க. என் தம்பி மாதிரி யோசிப்பாரு. நீ நானும் ஒரு ஹேர் கட் பண்றோம், அந்த ஹேர் கட்ல நீ நானும் ஒரு ஸ்டைல் பண்றோம், அந்த ஸ்டைல்ல கர்த்தர் மகிமைப்படுறாரான்னு கேட்டா அந்த கேள்வியை வச்சாலே போதும், நீ நானும் பரலோகத்தை அப்படியே படுத்துக்கோமா. இதே சென்னை தான்மா, கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனை போயிருந்தேன். நான் இது முன்னாடியே ஒரு இடத்துல பேசினேன், அதை நான் சொல்றேன். கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனை போன இடத்துல பிள்ளைங்க ஒரு பாரம்பரிய சபை, பேர் சொல்ல நான் விரும்பல, பொதுவா சொல்லிடுவேன், ஆனா நான் சொல்ல விரும்பல. கைய கட்டின்னு உக்காந்து இருக்குது. புள்ள பார்த்தா ஏதோ சொட்டு போட்டுற மாதிரி இருந்தது, தூரமா இருந்தது. சரி, யாரோ புள்ள போல யாரு பித்து புள்ளையோ உட்கார்ந்து இருக்குது, கொஞ்சம் மாடனா இருக்காங்க சர்ச்சில் விட்டுட்டேன். எல்லா ஆராதனை எல்லாம் முடிஞ்சோடனே அந்த பிள்ளை எழுப்பி வரா. இவ்வளவு பெரிய டீசர்ட், நடுவுல சிப்பு. ஐயா, இன்னைக்கு சபைகளுடைய நிலவரம் நடுவுல சிப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய புத்தி எவ்வளவு குரூரமா யோசி. நீங்க எல்லாம் பரிசுத்தவான், நான் உங்களை சொல்ல மாட்டேன். நான் ஒரு 15 வருஷம் ஆபாச படங்களுக்கு அடிமையா இருந்தேன் ஐயா. ஒரு 18 வருஷம் அந்தரங்கமான மறைவான பாவங்கள், பாலியல் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். இப்ப என்ன மாதிரி ஆளு யோசிச்சு பாருங்க. இப்போ குடி சாராயத்தை ஒரு டம்ளர்ல ஊத்துனா எல்லாருக்கும் கை நடுங்க. அதுல எவன் அடிமையா இருந்தானோ அவனுக்குதான். அப்படின்னா பிரதர் கையெல்லாம் ஒண்ணு நடுங்கல, ஒரு மண்ணு நடுங்கல. கர்த்தர் என்ன தூக்கி எடுத்துட்டாரு, 30வது வயசுல தூக்கி எடுத்தாரு. இன்னைக்கு சுத்த பொண்ணா அவர் கிருபையினால மட்டும் என்னை இணைந்து பிரகாசிக்க வைக்கிறார். என் தரிசனம் என்ன தெரியுமா? என்ன மாதிரியே ஒரு பிரச்சனை உள்ள உட்காந்து அவன் இருதயம் எவ்வளவு பதபதைக்குது. அந்த பிள்ளை ஃபேமிலி போட்டோ எடுக்கிறது, கையை தூக்குறா, பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் கீழ் இடுப்பு வரைக்கும் இறக்கி இருக்கு, தொப்புள் வரைக்கும் தெரியும். யார சந்தோஷப்படுத்துறோம்? என் மகா, நீ படிக்கிற இடத்துல எப்படி எப்படியோ வருவாங்க, தம்பி எப்படி எப்படியோ வருவாங்க, இதுதான் கல்ச்சர், இதுதான் மாமே இன்னைக்கு ட்ரெண்டுன்னுவான். ஆனா அதுல பரலோக மகிழ்ந்தா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம் ஐயா. அம்மா
இன்னைக்கு கர்த்தர் அன்பா அறிவுகள் கொடுக்கிறாரு, அதெல்லாம் விட்டு வாங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். தூதர்கள் கனி கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம எதை பரலோகத்தின் சந்தோஷமா நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம விருப்பப்பட்டதா? என் வாழ்க்கையில் நான் விரும்புறதா? என் வாழ்க்கை திஸ் இஸ் மை லைஃப், மை ரூல்ஸ் சொல்றோமே, மார்த்தட்டி கொள்றோமே, காலர் தூக்குறோமே, அதுவா? இல்ல ஐயா, இல்ல. ஒருவன் வசனத்தின்படி வாழும் போது, வசனத்துக்காக தன்னை தானே கரையை விட்டு கொடுக்கும் போது, எரிய விட்டு கொடுக்கும் போது, அதை பார்க்கும் போதுதான் பரலோகம் ஒரு முறையும் கைத்தட்டும். ஒரு முறையும் கைத்தட்டும் பரலோகம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்த பிறகுதான், என் 30வது வயசுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. பாவம். ஆனா ஒன்னுலையும் கிருபையில தப்பிச்சு ஓட அதை தாண்டி ஓடும் போது ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. அதுதான் பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றதுக்கு சிறப்பு. ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இப்பொழுதே எங்க வந்திருக்குதான்? உங்களுக்குள்ள வந்திருக்கோம். ஆமே. நம்ம பரலோக ராஜ்யம் எங்க தெரியுமா? வானத்து தெரியுமா? அது வருவாரு. ஆனா உங்களுக்குள்ள ராஜ்யம் வந்திருக்குன்னாரு, அந்த கிங்டம நீங்க கேரி பண்றவங்களா இருக்கிறீங்களா? தங்கச்சி, உனக்குள்ள அந்த ராஜ்யம் வந்திருக்குன்னு தம்பி உணர்வு இருந்ததுன்னா, நீ ராஜ்யத்தின் புத்திரனா நடந்து கொள்ளுவ. ஒரு சீப்பான ஒருத்தவனை போல நடந்து கொள்ள மாட்டேன். என் பேச்சு, என் நட, என் உடை, என் பாவனை, என் அலங்காரம், என் தேடல், என் செயல்பாடு, என் நோக்கம், என் தரிசனம், என் கனவு, என்னுடைய மன விருப்பம் எல்லாமே ஆண்டவருக்குரியது. எனக்கு இங்க இருக்கும். உண்மை. அதனாலதான் வாலிபர்கள் சொல்லுவேன், உனக்குரியதை தேடாது, உனக்குரியதை நீ தேடாது, உனக்குரியதை கர்த்தர் தேடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன கேட்கறேன். ஆதாமா ஆண்டவர் படைச்சேன். அம்மா என்ன கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க. கொஞ்ச நேரம் தான், நான் ரொம்ப நேரம் எடுக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பேர்டனுக்குள்ள அப்படியே கடத்தி கொண்டுதான் போறேன். நான் அவர் சொல்றத சொல்லிட்டு தான் போறேன். என் அறிவையும் என் புத்தி யுக்தி விவேகத்தையும் நான் காட்டுறதுங்க. எல்லாத்தையும் படைச்சாரு. வானத்தை படைச்சிட்டு என்ன சொன்னாரு? நல்ல. சூரியனையும் சந்திரனையும் படைச்சிட்டு, கடலை படைச்சிட்டு, செடி கொடியை படைச்சிட்டு, எல்லாத்தையும் படைச்சிட்டு, மனுஷனை படைச்சிட்டு, அது அப்புறம் மனுஷனை படைச்சிட்டு, ஆனா எப்ப தெரியுமா நல்லது இல்லைன்னாரு? மனுஷன் தனிமையா இருப்பது அங்கதான் நிக்க. வாலிபர்களுக்கு நான் மறுபடியும் என் பாரம் வாலிபர்கள், என்னுடைய பாரம் வாலிபர்கள். நான் போன பாதையில என் வாலிப பிள்ளைங்க, என் தங்கச்சிங்களும் என் தம்பிங்களும் போகக்கூடாதுன்றதான் என் பேர்டன். அதனாலதான் என் வாழ்க்கையை உடைச்சு பேசுறேன். மனுஷன் தனிமையா இருக்கிறது என்ன இல்லையா? அது யாரு காணணும்? அம்மா, நீ சிங்கிளா இருக்கிற, ஐ வாண்ட் சம்ஒன் டு மிங்கிள், நீ ஸ்டேட்டஸ் போடுறதோ, நீ தேடுறதும் வேலை இல்ல. அவர் நல்ல பார்த்து அவரே உன்னை தூங்க வச்சு உன் துணைய கொண்டு வருவேன். நாங்க சின்ன வயசுல இருந்தப்ப சினிமா படத்துல காட்டுவாங்க, கனவு கண்ணி வந்து போவாங்க. அவ முகம் வரலாட்டி ஒரு தேடினே இருப்பாரு. உடனே எங்கேயோ போயிடாதீங்க ஐயா. 90s 2K படத்துல என்ன படம் ஆகுதுன்னா போயிடாதீங்க சிஸ்டர். புரியுதுங்களா? ஆமா, அப்படி இல்ல. நான் என்னையே நான் மறந்து இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு என்னில் பிழைத்து இருக்கிறார். பாருங்க, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டோம்னா அனஸ்தீசியா கொடுத்துட்டா முழுக்க யாரு கண்ட்ரோல்? நம்ம பேச மாட்டீங்க பாத்தீங்களா? டாக்டர் கண்ட்ரோல். அது போலதான் ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரைய வர வச்சார்னா அவர் யாரு கண்ட்ரோல்? அத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தீர்மானத்திலையும் நான் என்னுடைய அயர்ந்த நித்திரைக்குள்ள போறேன். லெட் மை பிரெயின் be deactivated. என்னுடைய மூளை செயலற்று போகட்டும், என்னுடைய மைண்ட், என் அறிவு எல்லாம் ஜீரோவாகட்டும். ஆண்டவருடைய அறிவும் சித்தமும் விருப்பமும் நிறைவேறட்டும்ன்றவங்க மட்டும்தான் உலகத்துல மகிழ்ச்சியாக முடியும். நான் சொல்றது இப்ப கேட்க கஷ்டமா இருக்குது. உண்மையா சொல்றேன், எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, நான் யூஜி படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன். நீ லவ் பண்ற பொண்ணு நாயின்னு ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு வெறியா வந்து, நான் மகிமாவை நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன்? தெருல போற நாய் மாதிரி அவ குணம் என்ன? இதுக்கு மாசத்துக்கு 4 லவரை மாத்துது எனக்கே தெரியும். ஆனா இவளுக்கு முதல்லவே நான் தான் யாரை பார்த்து நாயின்ற அன்னைக்கு வலிச்சுது. ஆனா ஒரு நாள் வந்தது, நான் அதை விடாம இருந்திருந்தேன். இன்னைக்கு நான் ஊழிய காட்டணும் இல்ல, இன்னைக்கு நான் உயிரோட நிக்கிறேன். என்ன செய்ய போ?
இன்னைக்கு கேட்கறது கடினம் தான்ப்பா. இன்னைக்கு நீங்க எதை விடணும்னு ஆவியானவர் உங்க இருதயத்துல தான் பேச, உங்க இருதயத்துல தான் ஏன் பேச. ஐயா ஒண்ணும் இல்லையா, ஒரு நாளைக்கு செல்போனுக்கு அடிமையா கையில எடுத்து வச்சிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நான் இந்த செல்போனை தேவையில்லாம எடுக்க போறது இல்ல. போன் கால் வந்தா எடுப்பேன், தேவையானதை மெசேஜ் எடுப்பேன், ஏதாவது போட்டோ எடுக்கணும்னா அந்த போட்டோ எடுத்து அனுப்புவேன், வாட்ஸ்அப் தேவைன்னா ஓபன் பண்ணுவேன், யூடியூப்ல ஆடியோ பைபிள் கேட்பேன், 4 நல்ல செய்தி கேட்பேன், 4 நல்ல ஆவிக்குரிய பாட்டு கேட்பேன். இதை தாண்டி ஒரு நொடி கூட நான் தவறா யூஸ் பண்ண மாட்டேன். பரலோகம் போகுது. இதுதான் சின்ன சின்ன காரியத்துல பரலோகத்தை மகிழ வைக்கணும். அப்பே நல்லவரா ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற செய்தி உங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்கூலா இருக்கும், அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்கும். இதெல்லாம் என்ன செய்தி இல்ல, இதுதான் ஆண்டவர் சொன்ன. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலும் பரலோகத்தின் தூதர்களுக்குள்ளேயும் கர்த்தருக்குள்ளேயும் மன மகிழ்ச்சி உண்டாகும். என்ன நான் சந்தோஷப்படுத்துறீங்க, 1000 காரியம் இருக்கக்கூடாது. கொட்டி கிடக்குதுன்னா ஆனா கொட்டி கிடக்குது இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு இல்ல, இப்ப முடிச்சு புட்டு சவரமா போய் சாப்பிட்டா நம்ம மனசு எப்படி இருக்கும், கபாப் சாப்பிட்டா எப்படி இருக்கும், பீஃப் ஷீக் சாப்பிட்டா எப்படி இருக்கும், KFC சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், பாட்டி கீபோர்ட தூக்கி மண்டையில அடிச்சு போல பாத்தீங்களா. அது வயசு நம்மள சந்தோஷப்படுத்த கொட்டி கிடக்கு. ஆனா பரலோகத்தை சந்தோஷப்படுத்த இது ஒண்ணுதான் வழி. பல ஆல்டர்னேட்டிவ் இருக்கு தங்கச்சி. பா ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து யாரோ ஒருத்தர் கல்யாணம் உங்களை பார்த்து சொல்லிருப்பாங்க, தங்கச்சி கல்யாணம் எடுத்த உனக்கு என்ன படிக்கிற, +1 படிக்கிற பசங்க இருக்கிறாங்களா கிளாஸ்ல, தோத்துறான் வந்துட்டு உன் ஸ்கூலே பைத்தியம் பிடிச்சி தெரியல, 12ஆம் படிக்கிற சீனியர், அவன் வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிறேன்டா மனசு ஆயிடும். எதுவும் சொல்ல முடியாது, நான் ஒழுங்கப்பட்டு இருக்கிறேன் என் சகோதரா. என்னையா சோதம் காலையில பாத்தியா, சாயந்தரம் பேசுவாங்க. தடுமாறும் கால்களை கண்டு மனசு எப்படி இருக்கும் பிரதர்? தலை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ படிக்கிற காலேஜ்ல இன்னையோ அந்த 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 மலையாள பொண்ணு கேரளா பொண்ணுனா காலேஜே கிரேஸா இருக்குது. ஆனா அது உங்ககிட்ட வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்க போன் நம்பர் கிடைக்குமான்னா என்ன எப்படி இருக்கும்? தலைவன் கால் தலையில நிக்கும்னு நினைக்கிறீங்க. 1க்கு 2 காலத்துக்கு படிச்சிருக்கலாம், யூஜி பண்ண பிஜி பண்ண தலைவன் நம்ம கால் தரையில் நிக்கும். எதுவுமே தெரியாது மாதிரி சைலண்டா புத்தகமே இப்படிதான் நீங்க வச்சுக்கலையோ. கால் என்ன பண்ணாது, உங்களையும் என்னையும் மகிழ்விக்கிற கொட்டி கிடைக்குதுமா. ஒண்ணு இல்லமா, உங்க புருஷன் திரிசா போத்தீஸ்க்கு கட்டி இருக்கிற சாரி அதே சாரி வாங்கி வந்து கொடுத்தா உங்க மனசு என்ன ஆயிடும்? பாருங்க, ஜாக்கெட் எல்லாம் விதவிதமா தைக்கிறாங்க. நான் சொல்ல போறீங்களா, 45 வயசு 50 வயசு ஆன்டிக்கு அந்த ஜாக்கெட் மேல என்னதான் அவ்வளவு ஆர்வம் தெரியும். 2 பிள்ளைய பத்தாச்சு, 2க்கு 3 பிள்ளைய ஆயாச்சு. ஆனாலும் இப்பயும் வீட்டு பம்சன் ஆயிட்டா 48 வயசு ஆன்டி 18 வயசு ஆயிடும். அண்ணனுங்க அமைதியா வாயில துண்டை வச்சு சிரிக்கிறதுல தெரியும். சோத்திரம், இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்டா தம்பி. வாடா 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 நிறுத்தாதான நம்மள மகிழ்விக்கிறது கொட்டி கிடக்குது. ஆனா பரலோகத்தை மகிழ்விக்கிறதுக்கு என்னிடத்துல திட்டம் இருக்கா, என்னிடத்துல வாஞ்சை இருக்கா, என்னிடத்துல தாகம் இருக்கா? ஒரு பொருள் புதுசா வாங்கினா மனசுக்கு சந்தோஷம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டா எல்லாத்துலயுமே உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்காரு. நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்க போற மகிழ்ச்சி சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் சிந்தி, இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஏன் சந்தோஷமா அவர் சந்தோஷம். ஒண்ணு பண்ணலையே இந்த கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்களேன். நான் இதை இப்ப பண்ண போறேனே, இதனால பரலோகத்துக்கு என்ன லாபம்? ஆண்டவர் இதுல சந்தோஷப்படுவாரா? இந்த உட உடுத்த, இந்த பேச்சு பேச, இந்த நபர்கிட்ட சேட் பண்ண, இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் கை கூறுவாரான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், சென்னையில லட்சம் சபை இருக்கட்டும், லட்சம் விசுவாசி இருக்கட்டும், உங்க மேலையும் என் மேலதான் கர்த்தருடைய கண்ணு உண்மையிலதான் இருக்கு. என் பழக்கத்துல சொன்ன பாருங்க, என் மனைவிக்கு எனக்கு பிரச்சனை வந்து முதல் வருஷம் பயங்கர போராட்டம், பயங்கர சந்தோஷம், எல்லாமே பயங்கரம் 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 டாப்பா தான் இருக்கு. ஆனா எப்போ அவ இருதயத்தை நான் கவர்ந்தேன், என் இருதயத்தை அவ கவர்ந்தானா எங்களுக்குரியது இல்ல. அவளுக்கு எது பிடிக்கும், அவளுக்கு எது சௌகரியம், அவ என்ன மனநிலையில இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டு பேச போட்டான். போன வருஷம் இப்ப ஆரம்பிக்கிறது, இப்பதான் 3 வருஷம் ஆச்சு. டிசம்பர்ல சொன்னா, எங்க அப்பா அம்மாவை விட ஆண்டவருக்கு அடுத்து நான் உங்களை லவ் பண்றாங்க. இதை வாங்குறதுக்கு 3 வருஷம் இருக்கா? ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா, அது சொன்ன அடுத்த நாளே வாங்க, அடுத்த நாளே பிரச்சனை.
ஏன்னா சத்துருக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனையை கடந்து வர்றதுக்கு முன்ன போல இல்ல, அவ்வளவு நேர்த்தியா அதை தாண்டி வர்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தர்கிட்ட நெருங்கி போகும்போது, அவர் உங்க பக்கத்துல இருக்கிறத உணரும் போது சத்துருக்கு பிடிக்காது. நீங்களும் நானும் தான் உணர்வோட இருக்கணும். தம்பி, பாத்ரூம் போயிட்டு வரோம், பேண்ட்ல பட்டன் போட்டோமா ஜிப்ப போட்டோமான்னு 10 முறை யோசிக்கிறோமே, அதே ஆளு கர்த்தருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு ஏன் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழ் மனதுல பதியாம இருக்கணும். சேலைய 10 முறை நம்ம ஒதுக்குறோமேமா. இப்ப என் மனைவி பிள்ளைக்கு பால் கொடுக்கிற தாயா இருக்கனால ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்குதான்னு 10 முறை யோசிப்பான், 10 முறை செக் பண்ணோம். அதே இருதயம் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா, நான் பேசுறேன், நான் செய்யறேன், நான் நடக்கிறேன், நான் வர்றேன், நான் போறேன், என் வேலை, என் படிப்பு, என் செயல்பாடுகள், என் உறவுகள், என் வார்த்தைகள், என் டெக்ஸ்ட், என் போன் கால், இத்தனையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கான்னு நம்ம ஆழ்மனதுல பதிச்சுட்டா போதும். நீங்க தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு போகணும். நீங்க தான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. என் பிள்ளைங்க, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. தம்பிமாருக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எது ஏசப்பாக்கு பிடிக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், என்ன மனம் திரும்ப செய்யற அத்தனையும் ஆண்டவர். மோட்டிவேஷனா பேசலாம், நான் சொல்ல புரியுதா? நல்லா பேசலாம், உற்சாகப்படுத்த. ஆனா அந்த உற்சாகம் மட்டும் நம்மள ஆண்டவர்கிட்ட கொண்டு போமான்னு பார்த்தா கொண்டு போவார். என்ன திருந்து போது, நான் மாத்தி கொள்ளும் போது, எனக்கு பிடிக்காத காரியத்தை அவ விட்டு கொடுக்கும் போதும், அவளுக்கு பிடிக்காத காரியத்தை நான் விட்டு கொடுக்கும் போதும், இப்படி மாறி மாறி ஒருவருக்கு பிரியமாக ஒருவர் விட்டு கொடுக்கும் போது, அதை மாற்றிக்கொள்ளும் போதுதான் ஒருவர் மேல இன்னொருவருக்கு பிரியமே ஒரு கணவன் மனைவிக்குள்ள பெரியுது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா சிஸ்டர்? நம்ம இழுப்புக்கு அவரை இழுக்கிறது தான் பிரச்சனை. நீங்க அப்படி இருக்கிற வரைக்கும் கல்யாணம் நம்ம கை தூக்கி காட்டுங்க. புதுசா கல்யாணம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்க, 10 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகி, அது யாருக்குள்ள அது என்னமா அவ்வளவு யோசிக்கிறீங்க? கல்யாணம் ஆகாத நினைப்புல இருக்கிறீங்க. கை தூக்கி காட்டுங்க, கையை தூக்கு, மனசு தொட்டு சொல்லுங்க. இதுல எத்தனை பேர் உங்க புருஷன் உங்க ஈர்ப்புக்கு வரணும்னு புடிச்சு ஈர்த்தம்? எத்தனை பேர்? அங்கதான் பிரச்சனையே. நான் அவருக்கு பிரியமா அவருக்கான தேடுகிற விருப்பங்களை அதுல குட்டப்பாவோட போட்டுனுவா. எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி நல்லா மாடனா அதுக்கெல்லாம் போக முடியாது, அதுக்கு மாடு நீங்க போலாம். புரியுதுங்களா? நம்ம சுபாவ மாற்றத்துக்குள்ள நம்ம போக 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 அவங்க இருதயத்துல நம்மளே அறியாம இடம் பிடிச்சிடும். அப்பதான் விடா கொடான் பண்றாச்சு ஐயா. நம்மளுக்கே அப்படின்னா மீச வச்சவன் எடுத்து போடுவோம். தெரியுதுங்களா? நம்மளை விட்டு ஐயா, நம்ம கொடுத்திருக்க பைபிள் மாடலே அதான் ஐயா. தன்னை தியாகமா விட்டு கொடுத்துதான் கிறிஸ்து இயேசு எவ்வளவு உங்களை என்னைய நேசிச்சாருன்றதை நிரூபிச்சிருக்கிறாருமா. ஒவ்வொருத்தனும் பரிசுத்தமா வந்து என்ன ஒருத்தனையும் விட மாட்டேனான்ற சொல்ல முதல்ல அவரை வழியா கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் பேதுருல சொல்றாரு, நான் பரிசுத்த அது போல நீங்களும் இன்சிஸ்ட் பண்ற. முதல்ல நீங்க கொடுங்க, நீங்க தியாகமா வாங்க, நீங்க விட்டு கொடுங்க. நீங்க கர்த்தருக்கா, எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்றதை விட நான் கர்த்தருக்கு என்ன பண்ண போறேன். என்ன விட்டு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒண்ணும் இல்ல. வாலிபர்கள் நான் எப்படின்னு சொல்லுவேன், நீ ஊழியமே பண்ண வேணாம், உன் வாழ்க்கையை தியாகமா விட்டு கொடுத்து எரிச்சு மட்டும் பிரகாசிச்சு பாரு. உன்னை கர்த்தர் சும்மா விடவே மாட்டாரு. முதல் ஆள் உன்னதான் தூக்குவேன். அவ்வளவு பரிதாபமா பாக்குறேன். நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன ஊழிய ரகசியம் சொல்றேன், பாத்திரம் சுத்தமா இருந்ததுன்னா பரிசுத்த தேவன் கை நீட்டி அந்த பாத்திரத்தை எடுத்துருவோம். அல்லேலூயா. மீடியா மத்தது விளம்பரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தமா ஜபத்தோடு ஆத்தும பாரத்தோடு எரிந்து தியாகமா பிரகாசிக்கிறோமோ, ஆண்டவர் மன்னிக்கிறோம், எரியறோமோ, பிரகாசிக்க வைக்கிறது அவருடையதான். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு சொல்றதுதான், நீ உன் அந்தரங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு தியாகமா உங்களுடைய சுயம் சாம்பலாக நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் எரிந்து மட்டுப்படுறதுக்கு விட்டு கொடுக்கிறோமோ, கர்த்தர் கவனம் நம்ம மேல வந்துரும். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, யோவான் ஸ்நானகனும் இருக்கிறாரு, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. அவன் அது போல யாராவது குறிச்சாவது ஆண்டவர் வாயிலிருந்து சாட்சி சொல்லு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு மனுஷனை குறிச்சு சாட்சி சொன்னது யாருன்னு சொல்லு. அவர் இல்லாம சும்மா சொல்லு. சிந்தி
யாரு வேற நான் தான் அவரை சொல்லிட்டேன் அப்புறம் என்ன? புதிய ஏற்பாடு ஏசப்பா சொல்லு. சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்க, தைரியமா சொல்லுங்க. நாத்தான் மேல பார்த்து என்ன சொன்னாரு? ஏன் சொன்னாரு? எந்த மரத்துக்கு கீழே நின்னாரு? எனக்கு அது எடுத்தா விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், உங்களுடைய என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருடைய கவனத்தை எங்க அண்ணன் லியோவும் எங்க அக்கா பிரின்சியும் பரலோக கவனத்தை நான் அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு எத்தனை கேரியர் செலுத்தணும் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, சுயத்தை வெறுத்து எரிய விட்டு கொடுத்து உன்கிட்ட இந்த குறை இருக்கு இதை மாத்துன்றப்ப தாழ்மையோட ஏத்துக்கிட்டு அதை யாரெல்லாம் தகனிக்கிறதற்கு பலிபடத்துல வைத்து ஜபத்துல சுட்டரிக்கிறாங்களோ அவங்கள நோக்கி ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்தினுடைய லைன் லைட்டும் விழுந்துடும். இதான் ரகசியம். இன்னைக்கு முக்குறோம், நான் எப்படியாவது என்ன தெரியணும், எப்படியாவது என்ன தெரியணும். இதே சென்னையில 15 லட்சம் ரூபாய், அப்பவே நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பல பாட்டை போட்டு ஒரு பாட்டு இட்டு அடிச்சிடாதானே காத்திருக்கிற ஊழியக்காரங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும். நான் சொல்லுவேன், அது இருக்க சபைக்கு கர்த்தருடைய ஆவியை நான் சொல்றேன், இந்த சபை பரலோகத்தை கவனத்தை ஈர்க்கணும்னா மனம் திரும்புதல்ல தான் அது அடங்கி. பிரதர், அது தொடக்கத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நான் சொல்ற காரியம் ஆழமானது. அனுபவத்தை நீங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. தனிமைப்படுத்தப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம். நம்ம பைத்தியகாரத்தனமா அந்த பெண்குயினுக்கே தனியா எங்கேயோ போகுதுன்றது போல இருக்கும். கர்த்தருக்காக நீங்களும் நானும் அந்த பாடுதல் வழியா போக போது ஒரு நாள் வரும், பரலோகமே நம்மளதான் தூக்கி எடுக்கும், நம்ம மேலதான் கவனத்தை வைக்கும், நம்ம கூட பரலோக ராஜ்யம் இருக்குன்றத இந்த உலகத்துக்கு. ஆமே, இக்காலத்து பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஈடு இல்ல சிஸ்டர். கொஞ்சம் பாடு அனுபவி, கொஞ்ச நாள் தான் கஷ்டம். அப்படியெல்லாம் இருந்துரு. யோசிச்சு பாருங்க, ஒரு காயப்பட்டா அதுல ஏதோ அயன் பாக்ஸ்ல சுட்டுக்கிட்டேன் 10 நாளா இருக்குது. முதல் நாள் இருந்த வலி இப்ப இல்ல. நான் சொல்ற புரியுதுங்களா? எனக்கு வலிக்குதுன்னு யாருகிட்ட போய் காட்டினேன்? என் வீட்டுல இருக்குது டாக்டர் எஸ்தர் கிட்ட போயிட்டு நான் தான் ஐயா கேட்டேன், எனக்கு இதுல ஒரு முத்தம் கூட எனக்கு ஆறிட்டோம். இதெல்லாம் அருவருப்பா இல்ல உனக்கு எல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்துல இது இல்லாதனாலதான் நம்ம பொண்டாட்டியை தவிர ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி தான் அழகா தெரியும். நான் போய் கேட்டேன், குழந்தை மாதிரி கேட்டேன், எனக்கு இதுல ஒரு முத்தம் கூட எனக்கு சரியாயிடும். நான் கொடுத்துதான் அனுப்புனேன். சரியாயிடுச்சா? ஆவல, அதுக்கு நாள் எடுக்குது. ஆனா ஆறுதல் கர்த்தர் அது போலதான் அவருடைய அன்பின் முத்தங்களினால், அவருடைய அரவணைப்பினால அப்பப்ப சின்ன குழந்தைய தட்டி கொடுத்து கொஞ்சது போல நயங்காட்டி உங்களையும் என்னையும் கொண்டு போகிற தெய்வமா இருக்கிறார். நம்ம அந்த நயத்தை ஏத்துக்கிறது இல்ல. அவர் நம்ம நயம் காட்டுறாரு. இப்ப எனக்கு 2 வயசுக்குள்ள இருக்கிறான், அப்பா சாக்லேட், அப்பா சாக்லேட். எங்களுக்கு சாக்லேட் என்ன தெரியுமா? பேரிச்சம்பழம் பாக்கெட்டு. ஆனா ஏதோ ஒரு பேய் பிரிட்ஜ்ல இருக்கிற சாக்லேட்டை காட்டி விட்டுருக்குது தூக்குறாங்க. அவன் பிரிட்ஜ்ல காட்டுறான், அந்த சாக்லேட் தீந்து போச்சுமா, அப்பா அவனுக்கு ஸ்வீட்டான சாக்லேட் தரேன்னு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்தோன்னே கொஞ்ச நேரத்துல அவன் அந்த நயத்தை ஏற்றுக்கொண்டா ஒரு குழந்தைய போல. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா ஐயா? அம்மா, நமக்கு முதிர்ச்சி வந்து போச்சு, அறிவு வந்து போச்சு, அதுதான் பிரச்சனை. கர்த்தர் நயம் காட்டுறாரு, அந்த நயத்தை ஒரு குழந்தைய போல ஏத்துக்கிட்டு வர்றவங்க எத்தனை பேர்? அதனாலதான் பிரதர், அதனாலதான் சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் நம்ம புடிச்சு வச்சிருக்கிற முடிவுகளை நம்மளால விட்டு கொடுக்க முடியல. கர்த்தர் இன்னைக்கு அதை விட சொல்ற, நீங்க அதை விட்டாதான் ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுக்க முடியும். என்ன செல்ல வச்சுக்கினே ஆசீர்வதியம், என்ன நீட்டு இல்ல ஒரு தெருவோரத்துல இருக்க எல்எல்ஆர் எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியாது. எல்எல்ஆர் எக்ஸாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு துட்டு கொடுத்தா லைசன்ஸ் கொடுக்க போறோம். எல்எல்ஆர் லேர்னர்ஸ் லைசன்ஸ் அந்த டெஸ்ட் ஒண்ணு இருக்கும், சரிங்களா? அங்க ஆர்டிஓ போனா
அவன் அந்த கடங்காரன் அவன் கேட்பான் லஞ்சம், அவனுக்கு என்னத்துல போறதுன்னு தெரியல, அவனை விட்டு தள்ளுங்க. அவன் கிட்ட போனா ஒரு 25 கேள்வியோ எத்தனை கேள்வி, நான் போனப்ப 25 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல போயிட்டு எழுதிட்டு சிம்பிளா இருக்கும் கேள்வி, நோ பார்க்கிங், அது இது இந்த சிம்பிளுக்கு என்ன அடையாளம், அதுக்கு அது பாஸ் பண்ணா டெம்பரரியா அதை வச்சு லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் வண்டி ஓட்டிக்கலாம். அந்த கூட நம்மளால பாஸ் பண்ண முடியாது. கர்த்தருக்காக நீங்களும் நானும் விட்டா மட்டும்தான், ஐயா அம்மா தயவா கேக்குறேன், கை கூப்பி கேட்கிறேன், நீங்கள் நானும் விட்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் கலிகூர். நீங்களும் நானும் ஒரு காரியம் மாறினா மட்டும்தான் பரலோகத்துல கொண்டாட்டம் உண்டாகும். கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்து, உங்களுக்கு தெரியுதா, செல்போனை விட முடியலன்னு அதை வச்சு ஜெபிச்சு நீங்க ஓர வைங்க, அந்த 1 மணி நேரம் பரலோகம் ஆகிடும். நீ முயற்சி பண்ணுமா, பரிசுத்த பிரயாசத்துல நீங்களும் நானே எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் ஒரு நாள் வீணாகாது, ஒரு நாள் கனி கொடுத்தே தீரும். ஆனா யோசிச்சு பாருங்க, 15 வருஷம் நான் ஆபாச படங்களுக்கு அடிமை. 15 வருஷம் தண்ணி குடிக்கிற மாதிரி, டீ காஃபி குடிக்கிற மாதிரி, ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி பாவ வாழ்க்கையில இருப்பேன். பாவ வாழ்க்கையில இருந்தேன். நான் நினைச்சேன் சாவர வரைக்கும். யோசிச்சு பாருங்களேன், என் 30வது வயதுல விடுவிக்கிறப்ப நான் 18 வருஷம் என் ஆயுஷ்ல பாதிக்கு மேல பாவத்துல கழிச்சு. 12 வயசுல இருந்து என்னால வெளியே வர்றதுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா தொடர்ந்து கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி, நல்ல ஐக்கியம், நல்ல தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ண, நல்ல சபையில நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரர்களோடு சேர்ந்து பண்ண, பைபிளை தினந்தோறும் படிச்சேன். 10,000 முறை தோத்தாலும் பைபிளை படிக்கிறத விடல, ஜெபிக்கிறத விடல. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் தூக்கி எடுத்தான். மட்டும்தான் சொல்லுவேன், தொடர்ந்து கர்த்தருக்கு என்ன பெரிய போத பொட்டிக்கிட்டு இருங்க. கரப்பாரு கரைச்சா கல்லும் கரையணும் உலகத்தான் சொன்னது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஜெபிக்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கு போகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்ன பண்ணப்போறேன் யோசிச்சு பாரு. என் வாழ்க்கையில் நான் எப்படி ஏசப்பாவை சந்தோஷப்படுத்த போறேன். எனக்காக சிலுவையை சுமந்தார், எனக்காக அடிபட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், எனக்காக இத்தனை தியாகம் பண்ணார், வஸ்திரத்தை எழுந்தார், முள்முடி சுமந்தார், அவமானப்பட்டார், வானத்தையும் பூமியை படைச்ச தெய்வம் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். நான் என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் இந்த கோபத்தை விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் அந்த கண்களின் நிச்சயம் ஓரம் ஒதுக்குங்களேன், கொஞ்சம் கெட்ட வார்த்தையை தூக்கி போடுங்களேன், கொஞ்சம் சாட்டிங், செக்ஸ்டிங், லைவ் செக்ஸ், வீடியோ கால் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடுங்களேன். என்னத்த கண்டோம் இது வரைக்கும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத கசப்பு, வெறுப்பு. பாருங்க, ஒரு சபையா வந்திருக்கிறோம், சபைக்குள்ளேயே பிரிஞ்சிடும். இதெல்லாம் தூக்கி போடும்போது அப்படி உண்டாகும். அதுக்கு ஈடே இல்லை. அந்த கொண்டாட்டத்தினுடைய விளைவு நம்ம மனசுல ஒரு பெரிய சமாதானம். எதுக்கு சந்தோஷமா இருக்கனே தெரியாத ஒரு சந்தோஷம். சில நேரத்துல யோசிச்சு ஏன் சந்தோஷமா இருக்கிறனே நமக்கே தெரியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ராஜ்யம் நம்மை குறித்து மகிழ்ந்துடும். ஏன் எப்ப பார்த்தாலும் இழ வீட்டுல உட்காந்துருப்பே ஓன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். அதுவும் லேடிஸ் இருக்கிறீங்க பாருங்க, நீங்களா எப்பொழுதும் இடைவிடாமல் கவலைப்பட்டு கொண்டிருங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தான் ஒரு ஷீல்ட கொடுக்கணும், ஆஸ்கார கொடுங்க. கவலைப்பட்டு நீங்க என்னமா சாதிச்சீங்க? நான் கேட்கறேன், என்ன சாதிச்சு? உடம்புல இழுத்து போட்டு நோவுதான் அதிகம். தைராய்டு வந்து போச்சு, கர்ப்பப்பை அப்படி இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், என்னென்னமோ எல்லா கன்றாவியும் வந்து தொலைறது காரணம் கவலை. உக்காந்தா கவலை, நின்னா கவலை, கொஞ்சம் தொப்ப போட்டா கவலை, புள்ள வந்தா கவலை, புள்ள போனா கவலை, பால் குடிக்கிற புள்ள இன்னைக்கு நிறைய குடிக்கிற, எல்லாத்துக்கும் கவலை. பெண்களுக்கு பிடிச்ச சாபக்கேடு கவலை. கர்த்தர் சொல்றாரு, அதனாலதான் சொல்றாரு பிலிப்பியர் 4:4 எப்பொழுதும் மறுபடியும் சொல்றாரு சந்தோஷம். அது யாருக்கு சொன்னாலும் தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் சபைக்கு வர்ற லேடிஸ் தான் சொல்லி, நம்ம ஆளுங்க ஒரு கட்டிங் ஜாயா போகுது. என்ன தலைவர டீ சாப்பிடலாமா? என்ன இப்ப எத்தனை பல்லு தெரியுமா? உண்மைதான். என்ன அதான் இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம இருக்கிற நம்ம கவலை தேவையில்ல, நம்மளால அவங்களுக்கு கவலை உண்டாகாம இருந்தா போ. இப்ப சவுண்ட மட்டும் பாருங்க. நமக்கு கவலை இல்ல, ஆனா நம்ம பத்தி தான் அவங்களுக்கு கவலை. என்ன ஆமா, பெரிய ஆழமான சத்தியம் சொல்லிட்டா ஆமேனா கேக்கா வீட்டுக்கு தான் போகணும். இப்படிதான் வந்தா செய்தி கொடுத்தா பாரு, ஒருத்தவன் என் குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி. அப்படிலாம் அடக்கிக்கணும்க்கா உள்ள. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, உள்ள அடக்கிக்கணும். சில விஷயம் அப்படியே இது வரைக்கும் வந்துடும். ஏன் தரக்கூடாது, ஆவியான ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு விட்டுறணும். இப்ப ஆமேன்னு சொல்லுங்க.
அவரு வேலையை பாக்குறப்ப ஓ அக்கா பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்க என்னைக்கு கவலையை விடுறீங்களோ அன்னைக்குதான் பரலோகம் உங்களை பிடிச்சு மகிழும். ஆமென். ஏன் அண்ணாவம்மா அது முதல் கொண்டு துக்கமா இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு வருஷம் சண்டை போட்டு புருஷன்கிட்ட பிள்ளைய கொடுத்து என்னைய சக்கால திட்டானெல்லாம் விட்டுட்டு ஜபத்துல எப்ப வச்சுட்டு போய் மனம் திரும்பினாங்களோ அது முதல் கொண்டு அண்ணான் சந்தோஷமா. இதுதான் ரகசியம். இதுதானே ரகசியம். பிராக்டிக்கல் கிறிஸ்தவம், யதார்த்த கிறிஸ்தவம் இருக்கா. நீங்க வேற ஒண்ணும் பண்ணாங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா பைபிள் படிங்க. நான் என்னப்பா மாறணும்? நான் இன்னைக்கு அந்த ஜபத்தை பண்றேங்க. நான் என்ன மாறணும்? நான் இன்னும் என்ன மெனக்கெட்டப்படணும்? நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஒரு நாள் வேறு மேனியாய் மாறி கத்தர போய் சாதாரண அம்மாவா இன்னொரு அம்மாவான்னு தெரியல ஒரு பாட்டு. இன்ப இயேசு ராஜா அம்மா பேர் என்ன அப்படின்னா இதுல சண்டை இல்ல. ஒரு அம்மா இப்ப கூட பாட்டீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் பாருங்க. இல்ல ஐயா அந்த அம்மா பேர் என்ன? நம்ம அப்புறமா முடிச்சுட்டு அது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? இன்ப இயேசு ராஜாவை நான் அல்லேலூயா கூட்டத்தோடு அல்லேலூயா கூட்டத்தோடு நித்தியமாய் அவரை பார்க்கணும்னா அவரை போலதான் அவர் விரும்புறத நான் விட்டு கொடுக்கணும். அவர் பெருகவும் நான் சிறுகும். இது இருதயத்துல வைங்க. வாலிபர்ல கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்ன நான் அவ்வளவு கீழ்த்தரமாய் வாழ்ந்த செத்த நாய போல இருந்த என்னையே ஆண்டவர் இப்படி பயன்படுத்த முடியும். நான் என்னை விட மேன்மையா இருக்கிற உங்களை எவ்வளவு வலிமையா பயன்படுத்த முடியும். ஆமென். அந்த கீழ்த்தரமான காரியங்களை கொளுத்துங்க, தியாகம் பண்ணுங்க, அதை விடுங்க, அதை விட்டு பாருங்களேன். ஒரு முறை விட்டு பாருங்களேன், ஒரு முறை விட்டு கொடுங்களேன். சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் கேட்கிறேன். ஒரு முறை அந்த சுபாவத்தை விடுங்களேன். 10 முறை ஓகே கோவப்பட்டுட்டீங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், புள்ள பிறந்த பிறகு நானே ராப்பகலா பாக்குறேன் டென்ஷனா. ஒரு முறை சாந்தமா இருந்து பாருங்களேன். ஒரு முறை உங்களை குறித்த உங்களுக்கே என்ன ஆகும்னா மேன்மையா மாறும். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புகிற ஒரே காரியம் அதுதான். பரலோக மகிழணுமா? பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பணும், என்னால 4 பேர் மனம் திரும்பணும். இதை விட்டா வேற எதுவும் இல்ல. நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அந்த இல்ல. ரிசல்ட் என்ன? மன திரும்புதல் இருக்கா? எனக்கு கடந்த நாட்கள்ல UAE துபாயில அவங்க அப்பா இருக்கிறாரு, சென்னையில இந்த பிரதர் இங்க திருவள்ளூர் கிட்ட SJS ஏதோ ஒரு காலேஜ் எனக்கு தெரியல, மெடிக்கல் காலேஜ். உள்ள வந்தப்ப ஏதாவது கர்த்தருக்காக பண்ணணும்னு வந்தாரா. வந்த பிறகு தசை மாறி போய் வாழ்க்கையே தனிக்கட்டு போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு செய்தி கோயில்பட்டியில கொடுத்திருந்தா லைவ்ல பாத்துட்டு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு, என்ன நான் மெடிக்கல் மிஷினரி டாக்டரா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில தசமாறி போயிருந்தேன், நான் கர்த்தர் பக்கம் திரும்பினேன்னாரு. அதுதான் பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென்னு சொல்லுவீங்களா? பிரதர் எங்க வீட்டு பத்திரம் அதுக்கு பரலோகம் மகிழாது, நான் வேணா மகிழலாம், எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் சொல்ற புரியுதுங்களா? அதுக்கு மகிழமானா இல்ல. அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா அதெல்லாம் நீடு, அதெல்லாம் தேவை, அதை வச்சு நம்ம இயக்கிக் கொள்ளலாமே தவிர, ஆனா அது ஆண்டவர் விரும்புகிற ரிசல்ட் இல்ல. அது ரிசல்ட் இல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வீட்டுக்கு பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டாகணும், கர்த்தர் இதயத்துல சந்தோஷம் உண்டாகணும், தூதர்கள் மகிழணும். நம்ம வர்றப்ப எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பிபி ஊதி சும்மா டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சு நம்மள கூப்பிடணும். இமேஜினேஷன்ல சொல்ற பரலோகத்துக்குள்ள போறப்ப நமக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவியா மியூசிக் வரணும்னா ஏதாவது ஒண்ணு கர்த்தர் விரும்புறபடி விட்டு கொடுத்து சுத்திதான் தீரும். இதை உடனே ஒரு உபதேசமாக்கிறாங்க யாராவது. நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மியூசிக் இல்ல, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு அனாலஜியா சொல்றேன். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு கற்பனையா அதை சொல்றேன். நம்ம உள்ள போறப்ப ஒரு பெரிய சந்தோஷம். வரா பாரு, ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ இது பூமியில தான் கண்ணீர் விட்டுது, ஆனா இது விட்ட ஒரு சொட்டு கண்ணீர் அழிஞ்சு போற ஆத்மாவுக்காக. எம்மா இங்க வா, உனக்கு தெரியாது இல்ல, உன் கண்ணீர்ல சந்திக்கப்பட்டவங்க இங்க நிக்கிறாங்க பாருன்னா ஆச்சரியமா வாயில கைய வச்சுட்டு நிற்போம்.
ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிசாசு விட மாட்டான். நான் தான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்டாலும் விட மாட்டான். வீட்டுக்கு போறப்பயே போராட்டம் வரும், வீட்டுக்கு போறப்பயே சோதிக்கப்படுவீங்க. செல்லம் எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்னைக்குதான் அதிகமா பயன்படுத்துற சூழ்நிலை ஏற்படுத்தும். விடாதீங்க. அதை தூக்கி எரிஞ்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஓடுங்க. நான் செய்தியை முடிக்கிறேன். எப்படி போத்திபாரின் மனைவி யோசேப்பை குறித்து பரலோகம் மகிழ்கிறதற்கு வைத்திருந்த திட்டத்தை கெடுக்கிறதற்கு சாத்தான் வஞ்சகமாய் போராட்டானோ, அது போல சாத்தான் தந்திரமா வருவான். யாருமே இல்லை, யாரும் பார்க்கல, உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியல, காதோடு காது வச்ச மாதிரி சில காரியம் இருக்கா, அதை விட்டு ஓடுங்க. எப்பயுமே சொல்றதுதான், மானமா பரிசுத்தமானா பரிசுத்தம் தான் மேல நிற்கும். யோசேப்பு மானத்துக்கு பார்த்துருந்தா வச்சுங்க, ஆண்டி துண்ட விட்டுற ஆண்டினா அன்னைக்கு என்ன போயிருக்கும். சரிதான் போடி பண்ணிட்டு அந்த துண்டை விட்டுட்டு ஓடினா இருப்பாருங்க. அங்கதான் பரிசுத்தத்துக்கான மணியே ஆயிடுச்சு. நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் வாலிபர்களுக்கு சொல்லுவேன், ஸ்கிரீன்ஷாட் வச்சு மிரட்டுறாங்க. ஆனா என் பிக்சர் இருக்குது, நீ அதெல்லாம் பயப்படாத, மானம் போனா மண்ணா போச்சு, பரிசுத்தமா நான் நிற்பேன். இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ மாட்டேன், இது முதற்கொண்டு நான் கர்த்தருக்காக நிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு ஒரு தீர்மானம், மானம் போட்டு மண்ணா கட்டியா போகுது, போ என்ன பேச வைக்காது, என் வாயை கலராது, நான் செய்தியை முடிச்சுட்டு போ. யாருக்கும் பயப்படாது, கர்த்தருக்கு மட்டும் பயம். 2019 செய்தியை நான் முடிச்சுட்டேன். என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். ஒரு பொண்ணு கூட உட்காந்து சாட்டிங் பண்ணிருந்தேன். அது என்ன நான் பண்ண சாட்டிங் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருச்சு. 2019 நான் சொல்றேன். ஆமா, 18 எண்டுல நம்ம பயங்கரமான லீலா பிடிச்சாலும். ஆமா, இப்படி பண்ணியிருந்தப்ப எல்லாம் எடுத்து வச்சு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வருஷத்துல 2019 கொரோனால ஆண்டவர் என்ன சந்திக்கிறாரு. செகண்ட் வேவ்ல சிக்கிறேன், சாவ போறேன். அப்ப கர்த்தர் வாப்பா போலான்றாரு. ஒரே குஷி நமக்கு. ஓகே, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டாரு. மனம் திரும்பின பிறகு ஒரு வருஷத்துல நடந்தது. ஆண்டவர்கிட்ட போறோம். ஆனா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், கர்த்தருக்காக நம்ம எதுவுமே பண்ணல, ஒரு பேரை தானே கெடுத்து வச்சிருக்கோம். ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, அப்பா உங்க பேரை நான் இங்க நிலைநாட்டிட்டு வரேன்றப்போ போனேன். சூப்பரா ஊழியம் ஆரம்பிக்குது, நல்லா போகுது, ஜனங்கள்லாம் கர்த்தர் பக்கம் திருப்புறாங்க. கிளீ சும்மா விடுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சாட்ட ஸ்கிரீன்ஷாட் எங்க டீம்ல இருக்க ஒரு பிரதர் கிட்ட மாத்தி போயிடுச்சு. அந்த பிரதர்னுடைய வைஃப் சொல்றாங்க, நம்ம டீம்ல ஒரு 3 பேர் மேரேஜ் ஆகாம இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தவன். நான் தான் மனம் திருப்பிட்டேன். அவங்கள பத்தி ஒரு எவிடன்ஸ் மாட்டி இருக்குது, டீம் கேதர் ஆக போகுதுன்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க கிட்ட போய் சொன்ன, சிஸ்டர் அப்படி சொல்லாதீங்க, அந்த 2 பேரும் வருத்தப்படுவாங்க. அவங்க ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா நேர்ல பண்ணதே நான் மனம் திரும்பிட்டேன். ஆனா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்தது. இந்த பேய்க்கு நான் ஊழியம் செய்யறது பிடிக்கல. நம்ம விட்டு வச்ச சொச்ச மிச்சம் இது மாதிரி ஏற்றி வரும். ஏன் சொல்றேன்னா, இனி நீங்க வீட்டுக்கு போன பிறகு இது மாதிரி ஏதாவது 4 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம், ஏன் 1 மாசம் முன்னாடி பண்ணது கூட எழுப்பி வரும். எனக்காது எனக்கிட்ட வந்து மிரட்டாங்க, இப்படி சொன்னாங்க. நான் கூட்டு வச்சு கமிட்டி போட்டுருக்கேன், நம்ம பாட்டு ஜாலியா இருக்கோம், 6 சாப்பிட்டு இருக்கோம். அங்க பொழக்க போறதே நம்மளதான். நமக்கு இந்த நான் தான் மனம் திரும்பிட்டேன். நான் ஏன் ஐயா வருத்தம் பண்ணோம்? நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கேன், ஒரே குஷி. கையில துட்டு இல்ல, பணம் இல்ல, ஊபர் ஓட்டுறேன். ஊபர்னா சொமேட்டோ ஸ்விக்கி இருக்குது, அது ஓட்டுறேன். MBA வரைக்கும் படிச்சேன், ஆல் இந்தியா டாப்பர் நான் MBA என்ட்ரன்ஸ்ல. ஆனா கர்த்தருக்காக மன்னிக்கணும், கர்த்தர் சொன்னதா செய்வேன் வைராக்கியமா நின்று பாவ வாழ்க்கை வாழ்ந்தனால 2016 பிசினஸ் நாட்டி டோட்டல் வாஷ் அவுட். 4 வருஷம் பிச்சை எடுக்காத குறையா இருந்தேன். ஆனா உழைச்சேன். தொட்டி கழுவுற வேலை, தோட்ட வேலை, பிளம்பர் கூட போன என்னென்ன வேலைகள், இதான் உண்மையா சார். இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த பிரச்சனை வருதுன்னு எல்லாரையும் கூட்டி வச்சு உட்காந்துருக்காங்க. யாரும் வந்துட்டு நான் 2 பேரையும் பாத்துருங்க, யாரையும் நீங்க பழக போறாங்க, மாப்பிள்ள உங்களுக்கு சங்கு தாண்டின்னு இருக்கிறேன். கடைசியில கை யாப்பக்க திரும்பிங்க. இது என்னடா இது புது புத்தா இருக்குது, நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு ஓஞ்சிட்டோமேன்றப்ப ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுச்சேன். என்ன பண்ணுங்க, நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன், உங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட் தான் இருக்குது, என்கிட்ட அரை நிர்மாணமா வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருக்குது. ரெக்குவா போட்டு நான் ரெக்கவர் பண்ணி அடிச்சு காட்டவா வீடியோவை. மாம்ஸ் 1 வருஷம் தான் அது ரட்சிக்கப்பட்டு போகும். ஆனா அந்த அறையை விட்டு எப்படி தெரியுமா அவங்க, என் மேல தப்பு இல்லைன்றத கருத்தை நிரூபிச்சுட்டாரு. அழுதுகிட்டே அங்க இருந்தா அவனையும் ஒரு குழந்தைய போல திரும்பி செத்த பணத்தை நோண்டி வச்சு வெட்டி நாரி பாக்குறீங்களே, நான் அதை விட்டு மனம் திரும்பிட்டேன். சைட்ல வேலையை பாத்தீங்கன்னா நான் பேசல பிரதர். இன்னைக்கு ஒரு சிலர் கொண்டு வரும், அப்படின்னா ஜான் ஜோப்ராஜ் வந்துட்டார். ஜான் ஜோப்ராஜ் இன்னும் வரல பிரதர், இன்னும் கள்ள பொண்டாட்டி கூட தான் சுத்தி இருக்கான். போய் நீ எங்க வேணாலும் போய் பாரு. மனம் திரும்பினவனுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், ஜான் ஜோப்ராஜை விட கொடூரமான விபச்சார பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
நான் இன்னைக்கு ஏன் கத்துறேன், மனம் திரும்பினாதான் ஆண்டவர் மகிமைக்குள்ள நடத்துவார். மற்ற தப்ப நியாயப்படுத்தாத, எல்லாம் எடுத்து மறைக்காத. அப்பா நிர்வாணி ஆயிட்டோம்பா, நான் என்னப்பா பண்ண, நான் தப்பு பண்ணு, மண்டியிடு. நான் மண்டி போட்டேன் 2019 மண்டி போட்டோமா, ஆண்டவரே 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், இப்ப நான் மனம் திரும்பி இருக்கேன், நான் என்ன பண்ண, நான் தான் செஞ்சேன். ஆனா அந்த பிரச்சனை இன்னைக்கு உயிரோட இல்ல, 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான். இன்னைக்கு என்னுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் எனக்காக நிர்ணயம் செய்தான். நம்ப மாட்டீங்க, அவர் கிருபை அந்த கூட்டத்துல இருந்து என் தலையை உயர்த்தி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போய்கிட்டு, எந்த இடத்துல வைக்கப்பட்டமோ அதே இடத்துலதான் தலையை நிமித்தி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறீங்க? உங்க நீதிக்காக நீங்க போராட போறீங்களா? சத்துரு போராடுவான், நீங்க விட்டு கொடுத்துட்டு கர்த்தரை நோக்கி மட்டும் ஓடுங்க. பரலோக சந்தோஷப்படுறதை மட்டும் செய்யுங்க. அவர் உங்களை உயர்த்துறது அவர் தலைமையில விழுந்த காரணம். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், எத்தனை 1000 பேர் சாட்சி எழுதுறாங்க, எத்தனை வாலிபர்கள் மனம் திரும்புறாங்க, என்னால் தைரியமா சொல்லணும். எத்தனை பேர் மனம் திரும்பிடுறாங்க. எப்படி? நம்ம மனம் திரும்பும் போது பரலோகத்துக்கு சந்தோஷம். ஏன்னா நம்மள கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, அதெல்லாம் பாத்துங்க. அந்த சுயத்தெல்லாம் வெட்டுறதுக்கு அதான் நேரம். புரியுதா? என்கிட்ட அது இருக்குது, இது ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒழிச்சிருவேன், அவன் பண்ண வேலையை நீ பண்ண, உன்னை இத்தோட பொழுதுருவோம், டிக்கெட்டை போட்டுருவேன். ஏன்னா நீங்க சொன்னா எதுவா இருந்தாலும் ஓகே, அந்த இடத்துல பாக்ஸத்துல பேசணும், மன்னிங்கன்னு நம்ப மாட்டீங்க. அதே இடத்துல இருந்தா என் ஊழிய தாண்ட ஆரம்பிச்சேன். உங்க கதை எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல தான் தாங்கிது கூட அர்த்தம் திருப்பி கட்டுவேன். ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மாதிரி பாருங்களா, மார்க் போறீங்களா? போட்டுங்க. நீங்க என்ன கேவலமா பார்க்கதான் அப்பா என்ன உயர்த்துறேன். ஆமென் சொல்லுவீங்களா? மனுஷன் உனக்கு எவ்வளவு கேவலமா தள்ளுறாங்களோ, நீ மனம் திரும்பின பிறகு ஒண்ணு மட்டும் புரிச்சுக்கோ, அழுக வரும், எழுதுக்கோ. ஆனா அப்பா உனக்கு குறிச்சு பெரிய பிளான் வச்சுட்டேன். அதனாலே இப்பெல்லாம் நான் ரிஜெக்ஷன் ரொம்ப விரும்புறேன். முன்னாடி யாராவது ஏதாவது பிரசங்கத்தை கேட்டு மீட்டிங்க கேன்சல் பண்ணா துக்கமா இருக்கும். சத்தியத்தை பேசுறேன் ஏத்துக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் கேன்சல் பண்றாங்க ஜாலியா ஆயிடுது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் பிளான் பெருசா இருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஞானஸ்நானத்தை குறிச்சு கடிஞ்சு பேசினப்ப ஒரு பக்கம் சிஎஸ்சி சர்ச் எல்லாம் லைனா மீட்டிங் கேன்சல், ஒரு பக்கம் பெந்தகோஸ்தே சபை ஃபுல்லா கேன்சல். நான் போய் கையெழுத்துக்கிட்டேன். லைனா நீங்க சொன்னதா சொன்னேன், இந்த பைத்தக்காரனுங்க எனக்கு ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க, சத்தியம் இல்லாம இந்த கிறுக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்ட்டு கண்ணீர் கஷ்டமா இருந்தது. ஆமா, உமக்கே இந்த கதினா எனக்கு நன்றா கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணிட்டு, நீ கொஞ்சம் பொருளாசா நான் உனக்கு சிறக உண்டு பண்றேன். ஒன்னும் புரியல, நம்ப மாட்டீங்க. அடுத்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு மாசம் போய் தூக்கின்னு போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, தள்ளப்படணுமா? புரியலன்னு வேற ஒரு தேசத்துக்கு கூட்டு போய் ஒரு மாசம் முடிய செஞ்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் நீதி நிமித்தம் ஒடுக்கப்பட விரும்புறீங்களா? படிக்காத நான் போய் சொல்ல மாட்டேன், வலிக்கும் தான். உள்ள உட்காந்து கும்பிடின்னு இருக்குது, பொஞ்சாதிக்கிட்ட உட்காந்து அழுது இருக்கு, நமக்கு தான் தெரியும். சொல்லிட்டு குழந்த மாதிரி உட்காந்து இருக்கு, நம்ம கதை வீட்டுக்கார கதை என்னன்னு நமக்கு தான் தெரியும். ஊருக்கே அது சிங்கமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் உனக்குட்டி இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம கிட்டதான் இன்னும் வராங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன் புரியுதா? புருஷன் டிசைனே அதுதான். ஊருக்குள்ள சிங்கம் மேல இருப்பான், வீட்டுக்குள்ள வந்துட்டா எப்படி இருப்பான் அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுதால பூனைக்குட்டி மேல வந்து சுத்தி சுத்தி வந்து அப்படி வரலன்னா நம்ம ஏதோ ஒரு கோளாறு அரமெண்டலா இருக்கிறோம்னு அர்த்தம். கோச்சிக்காதீங்க இல்லையா? கோச்சிக்கீங்களா? இல்ல கோச்சி ரொம்ப கர்த்தர் எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ நீங்க பணஞ்சு போகும்போது அதே வீட்டுலதான் உங்களை தூக்கி உயர்த்தி உட்காந்து அதுக்கு கீழே இருக்க 10 வருஷத்துல நீங்க அப்புறமா வாசி போயிட்டு வீட்டுல வேற எதுவும் இல்ல. இளைய குமாரன் தான் நம்ம கெட்ட குமாரன் சொல்லி பழகிட்டோம். கொஞ்சம் இளைய குமாரன் ப்ராடிகல் சன்னு சொல்லுவோம், ஊதாடிப்பாங்க. ஆண்டவர் உயர்த்தினாரு எங்க தெரியுமா? எந்த வீட்டுல இருந்து இழந்தாலும் அதே வீடு. எப்போ தெரியுமா? மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வைப்போம். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் அன்பா தெரியும். அவரு பாத்துவார், தாய் துப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. நீ வெயிட் பண்றான் மொத்தமான சேர்த்து குடுக்குறான் தலைமையில தூக்கி வைப்பார். அம்மே நீங்க கவலைப்படாது. உங்க வேலை என் வேலை மனம் திரும்பவும் ரகசியத்தை பகிர்ந்துட்டோம். உங்க வேலை என் வேலை 4 பேரை ஆண்டுகிட்ட கொண்டு மனம் திரும்ப செய்து அவங்களை தற்கால நிற்கும். அதுக்கு 4 இடத்துல செருப்படி வாங்கணும், மிதி வாங்கணும், பொய்க்குற்றச்சாட்டு போய்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நான் எல்லாவற்றின் மத்தியில இருந்தால் கர்த்தர் நம்மளை உருவாக்கி உயர்த்தும். உருவாக்கப்படாம உயர்த்தப்பட்டா அது என்னைக்கு மேல் குறைச்சிருதான். அறவேக்காடை என்னைக்கு மேல தூக்கி வச்சாலும் அப்சலோம் இருக்கிற இடம் தொல்லைதான்.
ஆமே. கேரக்டர் உடைப்பாரு, விட்டு கொடுங்க, பரலோகத்தை மகிழ வைங்க. கத்திரமான எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி அதிகமான பாதுதான். ஆனா கிருபை உண்டு. ஒரு காலத்துல தூக்கி போட்டு ஓட விட்டு அடிச்ச சவுலதான் ஆண்டவர் பவுலா மாத்தி உதவாங்க வச்சு. ஒரு காலத்துல ஒரு மட்டை எடுத்தாலே பொருள் பொம்மை எடுத்தாலே ஓடுவாங்க. நம்ம லைன்ல சொல்றேன் பொம்மை தெரியலையா தெரியல. அப்புறம் மெட்ராஸுக்கே பொம்மைன்றீங்களா? பொருள் எடுத்து ஒரு குத்தி திரும்பி எடுத்தாருன்னா குடல் கிட்ட எல்லாம் வெளியே வந்துடும். கொலகார கூட்டத்திலே இருந்தா நான் கொலதான் பண்ணல, பெருசா ஆண்டர் கழுத்துல கொடுப்பேன். ஒரு போலீஸ கொலை பண்ண வரியான்றப்போ வரேன்னு சொல்லியிருந்தேன். அத்தோட ஆண்டர் என்ன தூக்கி தராங்க. அப்பெல்லாம் அது எங்க குத்தணும், எதை அள்ளி போடணும், எதை போட்டா அவன் செத்துருவாங்கன்னு தெரியும். எல்லாம் வேணாம். இந்த கோச்சிங் கிளாஸ் எடுப்பேன். அந்த கூட்டத்துல தான் இன்னைக்கு பிரிச்சு எடுத்து ஜீவனுக்கு எது வாங்க முடியாது. அதனால ஆண்டர் விட்டு கொடுக்கமா, நான் மாறணும். வேற யார் மாறுறாங்களோ இல்லையா, நான் மட்டும் மாறி அப்படின்னுக்கா. நான் கொஞ்சம் மாறிட்டு எந்த ஒரு மாறல அந்த கதெல்லாம் நீங்க மட்டும் மாறிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் பக்கத்தே மாத்தி நிற்கலாம். ஆமா, கீஸ்ல வரீங்களா? நான் பல்வேறு மகிழ்ந்தா மனாதி மனதில் போலாமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்புறம் பேசலாம், முடிச்சாச்சு. அப்புறமா அப்படியே விட்டு கொடுக்கலாமா? கர்த்தர் என்ன கவனிச்சா போதும். யோசேப்ப பாக்குறதுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன்மாருங்க இல்ல, உதவி கேட்ட அதிகாரங்களும் இல்ல. ஆனா பரலோகத்தினுடைய கவனத்தை அவர் ஈர்த்துட்டாங்க. எங்க தெரியுமா? போத்திபாரனுடைய வீட்டுல. அவருடைய வேலையில வெற்றி சிறந்ததுல இல்ல, சொப்பனத்துல இல்ல, அதெல்லாம் கிஃப்ட். அதுக்கப்புறம் அவர் ஈர்த்த இடம் போத்திபாரனுடைய வீட்டுல மனைவி இழுத்த போது விட்டுட்டு ஓடினது அவர் ஈர்த்த இடம். ஆமே. உங்களுக்கு எங்கெல்லாம் நெகட்டிவான சிச்சுவேஷன் வருதோ அதுதான் நீங்க பரலோகத்தை கவனத்தை ஈர்க்கிறதுக்கான இடம். டெஸ்ட்ன்றத மறக்காதீங்க. அதை நெகட்டிவா பார்க்காதீங்க. சாத்தான் கொண்டு வந்த சோதனையில தான் ஆண்டவர் உங்களை பொண்ணா விளங்குச்சு. இதுக்கு மேல மனச்சோர கூட. ஆமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே, எப்போதும் நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் நீர் வேண்டுமே, ரெண்டு கைகளை உயர்த்தி Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Jesus. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க எல்லாரும் அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்ப நான் எதையோ பண்ணி பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும், உண்மை சந்தோஷப்படணும்னு நினைச்சேன். ஆனா மெய்யான நேர்வழி நான் மனம் திரும்பும் போது, என்னை கொண்டு மற்றவர்களை மனம் திரும்ப பண்ணும்போது தான் அது சந்தோஷம். வேற எதுவுமே பரலோகத்தை மகிழ பண்ண. ஆமா, வேற எதுவுமே பரலோகத்தை மகிழ பண்ண முடியாது. இன்னும் ஒரு முறை நம்ம சேர்ந்து சொல்ல போறோம். ரெண்டு கைகளையும் வானத்திலாம் உயர்த்தி, பரலோக கவனத்தை அம்மாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, அதுதானே அதுதானே சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, போதுமே.
நீங்க மாத்திரம் கத்தரை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. Glory, என்னை தருகிறேன். வானாதி வாழ்ந்த கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா. சொல்லி முடிக்கலாமா? மகிமை. அந்தபடி சகோதர சகோதரிகளே, உங்கள் சரீரங்கள் தேவன் விரும்புகிறார். ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்புக் கொடுப்பது, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படியே ஜப சிந்தையோட ஆண்டவர்கிட்ட விட்டுக் கொடுக்கலாமா? இனி என் விருப்பம் இல்ல, என்னுடைய விருப்பம் இல்ல. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. யதார்த்தமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஞானிகளின் வார்த்தை அல்ல, யதார்த்தமாய் பேசியிருக்கிறார். என் வாழ்க்கையில உடுத்தினாலும், நடந்தாலும், படுத்தாலும், பேசினாலும், சாப்பிட்டாலும், எதை செய்தாலும் என் ஆண்டவர் நாம மகிமைக்கு நான் செய்வேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா போனது போகட்டும். நம்ம தான் தப்பு பண்ணோம், நம்ம தான் பண்ணோம், மறைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. அப்பா, நான் குழப்பினதை நீங்க சீர்படுத்துங்க. உங்களால முடியும் அப்பா. இந்த சகோதரனுடைய என்ன சொல்லி சொல்லுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்க ஒழுங்குபடுத்த முடியும்னா, என்னுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையோட மேன்மை, அதை நீங்க சீர்படுத்துங்க. சொல்லுங்க, விட்டு கொடுங்க, சுயத்தை விட்டு கொடுங்க. நம்ம மனம் திரும்பும் போது பரலோகம் மகிழும். நம்ம மனம் திரும்பும் போது அவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். பரமபிதா தூதர்களை கூட்டி காட்டுவார். காட்டியா நான் சொன்னேன், என் பிள்ளை ஒரு நாள் மாறுவான், என் பிள்ளை ஒரு நாள் மாறுவாங்க. இதோ மாறி இருக்கிறான் போது பரலோகமே ஆரவாரிக்கும். ஓ பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும். நீ பரிசுத்தர், பரிசுத்தர்னு ஆண்டவரை உயர்த்துவாங்க. அவர் செயல்களில் வல்லவர், அவர் ரட்சகர்னு அங்கேயே போற்றுவாங்க. உங்க நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க பிரதர். சின்ன சின்ன முயற்சிகளை அற்பமா எண்ணாதீங்க, சின்ன சின்ன காரியங்களை அற்பமா எண்ணாதீங்க, சின்ன சின்ன முன்னேற்றங்களை, சின்ன சின்ன மாற்றங்களை அற்பமா எண்ணாதீங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தப்பி விட்டு கொடு. தப்ப தப்புன்னு முதல்ல ஒத்துக்கோ. எது சரிய சரின்னு ஒத்துக்கோ. அப்பதான் உன்னால முன்னேற முடியும் தங்கச்சி. ஆண்டவரோடு வழக்காடாது, ஆண்டவரோடு வழக்காடாது, ஆண்டவரோடு போராடாதீங்க. அது பழைய ஏற்பாட்டுல தான் யாக்கோபு போராடினார். புதிய ஏற்பாட்டுல சமர்ப்பண அர்ப்பணிப்பு, தேவனோடு போராடின அர்ப்பணிப்பு. அப்படியே வலது கருத்தை உயர்த்துங்க. உங்க இருதயத்துல என்ன இருந்தா நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்க சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல வேணும். மனசார சொல்லுங்க. அப்பா பிதாவே, நான் உங்களுக்குள்ள வந்திருக்கிறேன். நீங்க அப்பா என்னை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. நான் தான் உங்களை துக்கப்படுத்துறேன். இந்த நொடியில இருந்து நான் என்ன விட்டு கொடுக்கிறேன். நான் மனம் திரும்ப விட்டு கொடுக்கிறேன். என் பாவங்களை விட்டு மனம் திரும்ப விட்டு கொடுக்கிறேன். என் நிமித்தம் மற்றவர்களும் மனம் திரும்ப விட்டு கொடுக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். என்னுடைய சின்ன வாழ்க்கை பாரு. நாங்க நித்தியமா வேதனையில இருக்கீங்களே, உங்க துக்கத்தை மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை அறிக்கையிடுறேன், என் குறைவுகளை அறிக்கையிடுறேன். என்னை மன்னிச்சிருங்க. இனி உமக்கு பிரியமா வாழ்வேன். எனக்கு கிருபை தாங்க. அர்ப்பணிக்கிறேன். உதவி செய்யுங்க. தீர்மானத்துல நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கிருபை தாங்க. உங்க இருதயத்தை எனக்கு தாங்க. எனக்கு உங்க இருதயத்தை எனக்கு தாங்க. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. இனி உங்க துக்கப்படுத்த மாட்டேங்க. உமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி அறிக்கை இருக்கிறாங்க, ஒப்புக்கொடுத்திருக்கிறார். இந்த தீர்மானத்தில் நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த நொடி சத்துரு இதை திருடுகிறதற்கு வருவான்.
வருகிறது சாத்தான் தான் போராட்டம்ன்றதை உணர்ந்து விலகி வர உதவி செய்யும். ஆசீர்வதிய லட்சியம் பெரிய காரியம் பேசு மாத்திரம் துதிக மகிமையை செலுத்தும். கத்த நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதா இயேசுவின் நாமத்தில் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை உண்டாகட்டும் நல்ல பிதாவே. கை சவக்கிற மாதிரி பலமா கையை தட்டி அப்பா மகிழ்ச்சி.